வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. எனக்கு இது இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல நெறைய வீடியோஸ் நான் குடுத்துருக்கேன். இப்போ ஸ்ரீவி டாக்ஸ் அப்படிங்கிற பகுதியில என்னோட டாக் ஷோவ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த புது வருஷத்துல முதல் நாள்ல நெறைய நல்ல விஷயங்கள மக்கள்ட்ட கொண்டு போய் குடுக்கணும். அத என்னுடைய ஸ்டைல்ல நான் எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாக் ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாக் ஷோல இதுவே ஸ்பெஷல் அப்படின்னு வரும்போது, இன்னைக்கு எனக்கான கெஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பானவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா புது வருஷம் ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு வரும்போது நான் நெறைய யோசிச்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, "ப்பா! எவ்ளோ பெரிய ஆள்" அப்படின்னு சொல்றோம். அவங்கள வந்து 1, 2, 3, 4ன்னு நான் வரிசைப்படுத்திட்டு நெறைய சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பு வாய்ந்தவர். என்னன்னா, மொழியியல் ஆய்வாளர், தமிழ் ஆய்வாளர், அத தாண்டி ஜோதிடம் அப்படின்னு வரும்போது, இன்னைக்கு ஒரு ஒரு வருஷம், ஒரு தலைமுறை, 2 தலைமுறை அப்படின்னு இல்ல. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, 17 தலைமுறையா ஜோசியம் எங்க கூட இருக்கிற சொத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெரிய அப்படி ஆச்சரியத்துல நான் ரொம்ப இன்னும் கூட நம்ப முடியாம அவங்க வந்தம்போதும் கேட்டேன். நெறைய யோசிச்சு, இன்னைக்கு எனக்கான ஒரு கெஸ்ட்டா இந்த காஸ்மாஸ் எனக்கு அத கனெக்ட் பண்ணியிருக்குன்னு நெனைக்கிற போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள்ல எல்லாருக்குமே ராசி பலன் அப்படின்றத பார்க்கறத ரொம்ப ஒரு இதுவா வச்சிருப்பாங்க. டெய்லியே நெறைய பேர் இன்னைக்கு எனக்கு என்ன ராசி, இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கு, என்ன கலர் ட்ரெஸ் போடணும், லக்கு இப்படிலாம் பேசுறத பார்க்குறோம். ஜோசியம் அவ்வளோதானா? இல்லங்க. அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்கள்ட்ட பேச பேச அப்படி வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த நாள்ல உங்களுக்கான நல்ல விஷயங்கள நெறைய குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல? அவங்க தான் ஆய்வாளர் திருமதி வித்யா கார்த்திக் அவர்கள். வித்யா கார்த்திக்க முதல்ல உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்துறேன். வணக்கம் மேடம். வணக்கம், வணக்கம். உலகெங்கும் உள்ள எஸ்பி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களோட பேசுறதுல. கண்டிப்பா மேடம். ஏன்னா எனக்கு வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டா இருந்தது. உங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது, இதுல வந்து நம்மளுக்கு ஒரு நாள்ல பேசி முடிக்கிற மாரியான விஷயங்கள் நிச்சயமா இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு புது வருஷம் தொடங்கியிருக்கு. இந்த முதல் நாள்ல நம்ம மக்கள் வந்து நெறைய நல்ல விஷயங்கள தொடங்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. நான் வந்து என்னுடைய டாக் ஷோவ தொடங்கணும்னு ஃபர்ஸ்ட் நெனைச்சிருக்கேன். அதுவே பிரம்மாண்ட வெற்றி குடுக்கும். நன்றி. ரொம்ப சந்தோஷம். அதுல நீங்க என்னோட கெஸ்ட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு வரும்போது, உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் நெறைய பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஜோசியம் அப்படின்னு சொல்றத வந்து நெறைய பேர் இது ஒரு மித்துன்னு சொல்றதையும் பார்க்குறோம். இல்லங்க, இட்ஸ் பியூர் சயின்ஸ். ஆனா நீங்க வந்து சரியான ஒரு இவங்கள பார்க்கல, ஒரு ஜோசியர் அணுகல. அப்படி அணுகியிருந்தீங்கன்னா இது சயின்ஸ் சொல்றவங்களும் பார்த்திருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலைங்க. ஏதோ அவங்க பொழப்புக்காக பண்றாங்க. இப்படி சொல்றவங்க இந்த மாதிரியும் நம்ம நெறைய பார்க்கிறோம். நீங்க எல்லா இடத்துலயுமே ஒரு திறனாய்வாளரா இருக்கிறதுனால, ஜோசியம் அப்படிங்கறத எப்படி பார்க்கறீங்க மேடம்? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணே ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அத கடவுள்னு சொல்லுவோம். கரெக்ட்? அந்த கடவுளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு என்னன்னா, அதுதான் ஜோதிடம். அப்ப எல்லாருக்குள்ளயும் ஜோதிடம் இருக்கு. நிக்கிறது, நடக்கிறது, உட்காருறது, எந்திரிக்கிறது, பேசுறது, பார்க்கறது. இப்ப யாரெல்லாம் இதை பார்க்கறாங்களோ அவங்களாம் நம்மளோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் ஜோதிடம் அப்படின்றது இருக்கு. ஜோதி அப்படின்னாலே லைட்னு அர்த்தம். யூஸ்வலி நான் லைட்டை பத்தி ரிசர்ச் பண்றதுனால சொல்றேன். உங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லைட் அதுதான் ஆன்மா. சோ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, யாரை சந்திக்க போறீங்க, என்ன நடக்க போகுது, ஏன் இதெல்லாம் நடக்குது, அப்போ இது நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், இல்ல நடக்கணும்னு நான் எடுத்துக்கலாமா, இதை நான் அனுபவிக்கணுமா இல்ல அனுபவிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய வாழ்வியலுக்கான ஒரு கீ வேர்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடம். அதை நம்ம எப்படி அணுகுறோம் அப்படின்றது ஒண்ணு. நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிளுங்க. எல்லா விஷயத்துலயும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். இப்போ அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் ஒரு மழை வருமா, ஒரு வெள்ளாமை போடும்போது கூட ஜோதிடர் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆமா. இல்ல வெள்ளாமை போடுறவங்க ஜோசியம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஜோதிடம் என்பது வாழ்வியலோடு கலந்த ஒரு விஷயம். அதனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்ல. கொரோனா வர்றதுக்கு முன்னாடி சித்த வைத்தியத்தை யாரும் பெருசா எடுத்துக்கல. வந்த பிறந்தான் உலகமே பார்த்துச்சு. அந்த மாதிரி இந்த ஜோதிடம் நிறைய விஷயங்கள் சொல்லதான், ஓ இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட தானே, நம்மளோட இதுக்கு ஒண்ணு பெருசா என்ன பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள மக்கள் போயிட்டனாலதான் இப்ப யாராவது சொன்னா அது பொய் அது உண்மை அப்படின்ற மாதிரியான கான்ட்ரவர்சிக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து விழிப்புணர்வு கொண்டு வராங்க. பேசிக்கா ஜோதிடம் என்பது இசிக்கோல்ட்டு போட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் சயின்ஸ். அந்த சயின்ஸையும் தாண்டி எதற்கான சயின்ஸ்னா உங்க உயிருக்கும் பிரபஞ்சத்துக்குமான சயின்ஸ், உங்க ஆன்மாக்கும் பிரபஞ்சத்துக்குமான சயின்ஸ். நீங்க மூச்சு விடுற மூச்சு எந்த மூச்சா இருக்கும்னு சொல்லக்கூடிய சயின்ஸ். நாளைக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்க ஜோசியத்துல சொல்ல முடியும். வேற யாராலையும் சொல்ல முடியுமானா முடியாது. ஆனா நீங்க இல்லைன்னு மறுக்கவே முடியாது. சில விஷயங்கள் ஆமான்னு தான் சொல்ல முடியும். அது நிறைய எனக்கு கான்ட்ரவர்சிலாம் வரும்.
நீங்க வந்து அட்சய திதியெல்லாம் பேசும்போது சண்டை போட்டாங்க. நான் சொன்னேன், அட்சய திதி அன்னைக்கு தங்கம் சேரலாம், நான் எதுக்கு அடுத்த வருஷம் போறாங்க? ரொம்ப கிளியர் இல்ல. அப்ப கண்டிப்பா சேரக்கட்டு தான் நீங்க போறீங்க. ஒரு வருஷம் ஏமாறுவாங்க, 2 வருஷம் ஏமாறுவாங்க, எல்லா வருஷமா ஏமாறுவாங்க. அப்ப ஜோதிடம் என்பது திரும்ப திரும்ப மக்கள் போயிட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்புறவங்களுக்கு அது நம்பிக்கை, நம்பாதவங்களுக்கு அது ராகு ஏதோ பண்ணிட்டு இருக்கா, திரும்ப நம்ப வச்சிருவான். அவ்வளவுதான். ஸோ வாழ்வியலோட கலந்த ஒண்ணு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேடம். இப்ப இன்னைக்கு நம்ம பெருசா பேசுறோம்னா மருத்துவம் ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நம்மளுக்கு தீராத நோய்கள் எல்லாம் தீரக்கூடிய மருந்துகளுக்கு நிறைய ஆய்வுகள் நடந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நாள்லலாம் வந்து இந்த மாதிரியான நோய் ஏன் வருது, இதுக்கான ஒரு மருந்து என்ன, இந்த நோய் வர்றதையே கூட ஜோசியத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு பெரிய தீராத ஒரு நோய் நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன்லாம் கூட ஜாதகம் ஜோசியம்ல தெரியுமா? அஃப்கோர்ஸ் 200% தெரியும். அந்த காலத்துல மருத்துவரே ஜோதிடரா இருந்தார், ஜோதிடர் மருத்துவரா இருந்தார். இப்ப நான் எடுக்க கிளாஸ் எடுக்கிறது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுத்துட்டு இருக்கேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்றது நிறைய டாக்டரே ஆமா மேடம் சொல்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு சிலபஸை படிக்கிறீங்க, இதுதான் டாக்டர் சிலபஸ், கிளியர், ரொம்ப சிம்பிள். ஜோதிடம் என்பது மக்களை படிக்கிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து தான் இது இருக்குன்னு நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனை பண்ண முடியும், அவ்வளோ பெரிய படிச்ச டாக்டரால கூட. ஆனா உட்கார்ந்த மாதத்துல உங்களை கட்டத்தை வச்சு உங்களுக்கு இந்த வியாதி தான் வரும்ன்றத ஈஸியா சொல்லக்கூடிய அளவுக்கும் ஜோதிடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட தான் சொன்னேன், எல்லா சயின்ஸையும் உள்ளடக்கிய ஒரு சயின்ஸ் என்னன்னா அதுதான் ஜோதிடம். அது வந்து ஒளியை கொடுக்கக்கூடிய விஷயம். யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி இருக்கு இந்த 12 கட்டத்துல. எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் இந்த 12 ராசிக்குள்ள தான் அடங்குவாங்க, 27 நட்சத்திரத்துக்குள்ள தான் அடங்க போறாங்க. பட் எது அவங்கள வந்து டிஃபைன் பண்ணுது, டிஃபரன்ஸா காட்டுதுன்னா அவங்களுடைய ஜெனட்டிக், கிளியர். அப்போ ஜோதிடத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வியாதி தான் வரும்னு சொல்ல முடியும். இன்னொன்னு என்னன்னா, பேசிக்காவே நான் தமிழ் ஆய்வாளர், தமிழ் படிச்சவன். ஓலைச்சுவடியிலையும் நம்மளுடைய ஜோதிடம் யார் வளர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் விட்டுருங்க, ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சித்தர்கள் தான் ஜோதிடத்தை வளர்த்தார்கள். அது ஒரு கலை. 64 கலையில அதுவும் ஒரு கலை, மன்னர்கள் கூட தெரிந்திருந்தது. அப்ப இந்த ஜோதிடம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வியாதிக்கு இப்ப அறுவை சிகிச்சை பண்றாங்க, அப்போ முன்னாடி கொஞ்சம் போகும்போது இப்போ நீங்களே இருக்கீங்க, என்ன மேடம் டல்லா இருக்கீங்க, நல்லா இருவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு தம்பு வரும், கிளியர். அப்போ வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு மாயம் பண்ணுது. ஒன்றும் இல்லை மேம், சுகரை நான் ஒரு 4 வார்த்தை சொல்லி சுகரே இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜோதிடம் சொல்லும். அப்ப யாருக்கு சுகர் வரும், யாருக்கு சுகர் வராது, எந்த நேரத்துல கவனமா இருக்கும், நீ கேட்ட மெடிக்கல் ரீதியான விஷயத்த கூட அடுத்த மாசம் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு அதை காப்பாத்தி கொள்ளக்கூடிய சூட்சமத்தை சொல்றது ஜோதிடம். எத்தனையோ என்னோட கிளைண்ட்டுக்கு அதுக்கான ரிசல்ட் நானே பெரிய உதாரணம் இருக்கு. அதனால ஒரு ஜோதிடம் நீங்க எடுத்தீங்கன்னா நாட் ஓன்லி மெடிக்கல், நீங்க ஒரு எத்தனை வயசு வாழ முடியும், அந்த வயசுல நீங்க பிளஸும் உங்களால சம்பாதிச்சுக்க முடியும், மைனஸையும் உங்களால சம்பாதிச்சுக்க முடியும்ன்றதை காட்டக்கூடிய ஒரு மேப்பு தான் ஜோதிடம், வாழ்வியல் மேப். ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஜோதிடத்துக்குள் வரும்போது அதற்கான தீர்வுகளை எடுத்துக்கொண்டுதான் போக முடியும். அதுதான் என்னுடைய ஆய்வு. கண்டிப்பா. இப்போ நோய்களுக்கான மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ தீராத நோய் வந்தா அதுல இருந்து நம்ம தீர்வுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது, அப்ப ஏன் எல்லாருக்கும் அது சரியாக மாட்டேங்குது? சூப்பர் கொஸ்டின்ல. எல்லாருக்கும் ஏன் சரியா மாட்டேங்குதுன்னா, இப்போ தீபாவளி வந்து எல்லாரும் தான் ட்ரெஸ் கடைக்கு போவாங்க, கரெக்டா? தீபாவளி என்ன பண்ணுவோம், ட்ரெஸ் கடைக்கு போயிடுவோம். ட்ரெஸ் கடை வெளில இருந்து பார்த்தா அது ட்ரெஸ் கடை, அவ்வளவுதான். உள்ள போய் பார்த்தா தான் ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கான குடுப்பனை இந்த வியாதிக்கு இதுதான் நிகழ்வு கிடைக்கணும்னு இருந்தா அது கிடைக்கும். இல்லையா உங்க கர்மாப்படி இதை நான் சொன்னா அது வேற மாதிரி நான் கான்ட்ரவர்சியில போடும். ஆனா ரியாலிட்டி என்பது அது ஒண்ணு மட்டும்தான் மேம். இப்போ ஒருத்தனுக்கு ராகுதசை நடக்கும்போது ஒரு விஷயம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த ராகுதசை அவனுக்கு நல்லாக இருக்க பட்சத்தில் அதுக்கான மெடிக்கல் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா அந்த கிட்னி கேன்சருக்கு இது வரைக்கும் யாருக்குமே மருந்து கிடைக்கல. பட் என்னோட கிளைண்ட்டுக்கு நான் சொன்னேன், ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க கிடைச்சிடும். ஒரு துபாய் கிளைண்ட் மெசேஜே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன ராசி பண்ண 3 நாள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதை வச்சு கிடைக்கப்படுதுன்னா, அந்த சூரியன் வரக்கூடிய நகர்வை வைத்து கிடைக்கும். ஸோ சூரியன் தான் மெடிக்கலுக்கு காரகன். அப்போ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல சூரியன் பிளஸ்ஸா இருக்கணும், செவ்வாய் பிளஸ்ஸா இருக்கணும். இதெல்லாம் நல்லாக இருக்கிற பட்சத்துல அவனுக்கு இயல்பாகவே எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு வழிகாட்டுதல் மூலமா சரியா போயிடும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணும்ல மேம். இத்தனை மனுஷங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கவுங்களுக்குன்னு சில பேரை தானே சந்திக்கிறோம், எல்லாரையுமே சந்திக்க முடியல. அப்ப ஏன் எல்லாருக்குமே வியாதி குணமாக மாட்டேதுன்னா, அவங்களுக்கு வியாதி குணமாகணும்ன்ற அமைப்பும் அதுல இருந்தால் தான் நடக்கும். இல்ல ஒரு மனுஷன் எதன் மூலமாக அவனுடைய வாழ்வியல கடக்கணும்னு இருக்குல்ல. இப்போ நீங்க இருப்பீங்க, நல்ல பணம் இருக்கும், நிறைய காசு இருக்கும், நிறைய சம்பாத்தியம் இருக்கும். பட் பிசிக்கலா உங்களால சுகர் வந்திருக்கும், ஸ்வீட் சாப்பிட முடியாது. இன்னொருத்தர் இருப்பான், நல்லா இருப்பான், உடல் வலிமை நல்லா இருக்கும், ஆனா பணமே இல்லாம இருக்கும். அப்ப யாருக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு அவனுக்கு தெரியும்ல, அப்ப அங்கதான் அடிக்க வைப்பான். அதனாலதான் சில பேருக்கு அதை தாண்டியும் இன்னும் நீங்க கொஞ்சம் பற்றுக பற்றினேன் பற்றுக பற்று விடுத்து அவங்க தாளை பிடிச்சிட்டீங்கன்னா அதற்கான வழியும் கொடுப்பான். ஏன் அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய பிளானட் ஒன்று இருக்குமே, ஒவ்வொன்றை விட ஒவ்வொன்று பெருசுன்ற மாதிரி இருக்கிறதுலே பெரிய பிளானட், கர்மா இல்லாத ஒரு பிளானட் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுவது கேது. நான் ஜோதிடரா பேசணும்னா, இன்னொரு ஆய்வாளனா பேசினா அது ஒரு நிழல் கிரகம். வாட் எவர் இட் இஸ், இந்த கேதுவை வந்து கண்ட்ரோல் பண்றது, கேதுவோட குவாலிட்டி என்னன்னா
தடையை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது தானே கோவிலுக்கு போவோம். அப்ப கோவில் இண்டிகேட் பண்றது என்ன? கேது தான். அப்ப பிரச்சனை வந்தா நீ இதை பிடிச்சினா இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு தான் நம்ம என்ன பண்றோம், வழிபாடுக்கு கோவிலுக்கு போங்க. நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போனா எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, சில பேர் எனக்கு நடக்கவே மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த ஷெட் சைஸ் யாருக்கு போறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ உங்களுக்கான வழிபாட்டுக்கு கரெக்டான கோவிலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. அதையும் சொல்லக்கூடிய அமைப்பு ஜோதிடத்துல இருக்கு. ஸோ அப்போ எவ்வளவு தூரம் நம்ம ஜோதிடத்தை முழுமையா படிக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அது பாசிபிளானா சத்தியமா கிடையாது. ஏன்னா அது ஒரு ஆழமான ஒரு சமுத்திரம். மற்ற எல்லா ஃபீல்டுக்கும் ஒரு வரையறை இருக்கும். மெடிக்கல்னா இது வரைக்கும் ஒரு வரையறை, இந்த சிலபஸ் தான். கிளியர், உங்களுக்கு புரியும், மக்களுக்குமே புரியும். டீச்சிங்னா இந்த சிலபஸ் தான். நீங்க ஒரு ப்ரொஃபஸர்னா இதை மட்டும் படிச்சா போதும். ஒரு எக்ஸாமுக்கு இதை மட்டும், இது ஒரு வரையறை இருக்கு. ஆனா ஜோதிடத்துக்கு நீங்க வரையறையே எடுக்க முடியாது. எதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஜோதிடம்னு? உங்க வாழ்வியலுக்கு வரையறை இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க. அப்ப இந்த கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுத்து வெளியில வர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம். அது இறையருள் இருந்தால்தான் நடக்கும். நாங்களும் பெரிய உங்களை மாதிரிதான் நாங்களும். மீனாட்சின்னு சொன்னா அவ என்ன கொடுக்குறாளோ அதுதான் வரப்போகுது. நீங்களும் உட்காந்து மீனாட்சின்னு சொன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு ஓவியம் வரைகிறவன் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணா எப்படி ஓவியன் ஆயிடுவானோ, அதே மாதிரி ஜோதிடம் நீங்களும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க இல்லன்னே சொல்ல மாட்டீங்க. அது தெரியாதனாலதான் நம்ம சில விஷயத்த பேசிட்டு இருக்கோம். அதனால தெரியாம பேசுறதை பத்தி நான் பெருசா கவலை எல்லாம் பட்டுக்கிறது. நான் கேட்பேன், ஜோதிடத்தை படிச்சுட்டு ஜோதிடம் பொய்ன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒத்துக்கலாம் அப்படின்னு மாதிரியான தாட் தான் என்னுடைய தாட். ஓகே, இப்போ இந்த ஜோதிட அறிவியலை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். ஷூர். கிரகங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதுதான் நம்மளை இயங்க வைக்குது. இந்த உலகமே அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த அளவுக்கு பிளானட்டரி இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு தனி மனித வாழ்வியல்ல ஊடுருவி இருக்கு? எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கு. நீங்க காலைல எந்திரிச்சு கண்ணு திறக்கிறதுல இருந்து நைட்டு படுத்து நாளைக்கு எந்திரிப்பேன்னு நினைக்கிற நினப்பு வரைக்கும் ஊடுருவி இருக்கு. கிரகங்கள் தான் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்னதான் நினைச்சாலும் நீங்க எதுவுமே இயக்கல, உங்களால இயக்கவும் முடியாது. ஸ்டில் ஒன்றும் இல்லை, நீங்க போய் ஒரு கடைக்கு போகணும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நீங்க கடைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நினப்பு மட்டும்தான் உங்களோடது. அதை போக வைக்கிறதுக்கான தன்மை இருக்கு பாத்தீங்களா. போறதுக்கு முதல்ல கார் வேணும், அந்த கடை திறந்திருக்கணும், உங்ககிட்ட பைசா இருக்கணும், எல்லாமே அந்த டயத்துல யாரும் வராம இருக்கணும். ஸோ இதெல்லாம் தீர்மானம் பண்றது யாரு? அந்த கொஸ்டின் உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? அப்ப தீர்மானம் பண்றது எல்லாம் கிரகங்கள். யாரை பார்க்கணும், இந்த வீடியோவை யாரு பார்க்கணும், என்னோட ஜாதகம் அப்படிதான் இருக்கவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, உங்க ஜாதகம் அப்படி இருக்கவங்க தான் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. யாரோட கனெக்ட் ஆகணும் என்பது ஆல்ரெடி ஃபிக்ஸட். இதை நம்ம மாத்தவே முடியாது. இதை எப்படி நீ ப்ரூஃப் பண்ணி சொல்ல முடியும்? ப்ரூஃப் பண்ணி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். அதனாலதான் அந்த காலத்துல நீங்க சயின்ஸா கேட்டனால சொல்றேன். நான் ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். பிளானட் இப்படியே சுத்திட்டே இருக்கு, கொஞ்சம் தூரமா சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல லைட் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்கு அதை அப்படியே எடுத்துட்டு வர முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய வோல்டேஜ். நம்ம என்ன பண்றோம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சு அதுல இருந்து நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நமக்கும் அந்த பிளானட்டோட லைட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய பிளானட் எதுனா மூன், சந்திரன். அதனாலதான் சந்திரன் மனோகாரகன். ஓகே, அவன் என்ன பண்ணுவான்னா எல்லார்கிட்ட இருந்து லைட்டை வாங்கி கொடுப்பான். ஏன்னா அதுக்கு ஒளி கிடையாது, நம்மளுக்கே தெரியும். ஏன்னா சூரியன்ட்ட வாங்குறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் எல்லா பிளான்ட் இருந்தும் ஒளி வாங்குறதுன்னு தான் அஸ்ட்ராலஜி சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இப்படி பூமி 23 டிகிரில சாய்வா சுத்திட்டே இருக்கும் போது எல்லா பிளான்ட்டோட லைட்டும் சுத்தி வந்துட்டே இருக்கும்ல. அப்போ ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு பிளான்ட்டோட லைட்டை இந்த மூன் வாங்கி அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல மூன் டிராவல் பண்ணும்போது கொடுக்கும். இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நம்மளுக்கு மணி ஒரு 7 மணி 8 மணி வச்சுக்கோங்களேன். இதே துபாயில மணி என்னவா இருக்குன்னா 5 மணியா இருக்கும். அதே யூஎஸ்ல பாத்தீங்கன்னா விடிஞ்சிருக்காது. இப்ப எல்லாம் ஒரே உலகம் தானே, ஏன் டிஃபரன்ஸ் ஆகுது? அப்ப இந்த கால கணிதம்னு ஒண்ணு இருக்குல்ல, எது டிராவல். அப்ப மாதிரி பிளானட்டோட டிராவல் டைமிங் மாறும்போது அந்த டைமிங் தகுந்த மாதிரியான பிளானட் உங்களுக்குள்ள இயங்கும். சூரிய ஓரைன்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன ஆனாலும் சரி, நீங்க கவர்மெண்ட் ரிலேட்டடா தான் பேசுவீங்க, நீங்க தலைமைத்துவமா தான் பேசுவீங்க, உங்க மூத்த பிள்ளைகிட்ட தான் பேசுவீங்க, நீங்க சண்டை தான் போடுவீங்க, உங்களுக்குள்ள ஒரு வெறி தான் வரும். சனி வந்துச்சுன்னா உங்களுக்கு டிலே தான் நடக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர் இப்படிதான் அந்த பிளானட் இயங்கும். ஸோ முழுக்க நீங்க காலைல எந்திக்கிறதுல நைட்டு உட்கார்ற வரைக்கும், நீங்க தூங்குற வரைக்கும், சாப்பிட்ற வரைக்கும், இந்த சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும்னு டிசைட் பண்ற வரைக்கும், உட்காந்து சாப்பிடுவீங்களா, ஓடி சாப்பிடுவீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவீங்களா, நார்மல் ஃபுட் சாப்பிடுவீங்களா, எல்லாமே இது அமைப்புல தான் இருக்கு. அதுக்கு இந்த 1 மணி நேரம் இன்டர்வியூ பத்துமானா நிஜமாவே பத்தாது. ஏன்னா அது ஒரு பெரிய கடல். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் சிம்பிளா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நார்மலா நீங்க சயின்ஸாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் நிற்கும் போது என் மேல ஏதோ ஒரு லைட் விழுகுதுன்றதை நீங்க நம்புறீங்க. இந்த லைட் உங்களை கொஞ்சம் அழகா காட்டுது. அப்ப அந்த மாதிரி இந்த பிளான்ட்டோட லைட் நம்ம மேல படும்போது நம்ம கொஞ்சம் அழகா தெரியும். அந்த பிளான்ட்டோட லைட்டை எப்படி நம்ம மேல பட வைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஜோதிடம்.
அப்ப தினம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தான் மேம். எல்லாருக்கும் வந்து உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரே நியூ இயர் தான். எல்லாரும் இந்த 12 ராசிக்குள்ள தான் அடங்குவாங்க. சில பேர் நடக்கும்பாங்க, சில பேர் நடக்கலாம்பாங்க. பட் இந்த கோச்சார கிரகங்கள் நீங்க பிறக்கும்போது இருக்கிறது உங்களோட ப்ளூ பிரிண்ட் ஜாதகம், அது அந்தையோட முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த கோச்சாரம் ஒவ்வொரு நாள் சுத்தி வரும்போது அது எப்படிலாம் உரசுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கும் புதன், எனக்கும் புதன். ஆனா உங்களுக்கு வேற மாதிரி இயங்கும், எனக்கு வேற மாதிரி இயங்கும். உங்களுக்கு அந்த நேரத்துல காதலை கொடுக்கும், எனக்கு அந்த நேரத்துல கவிதையை கொடுக்கும். கிளியர். அப்ப புதன் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டான். இந்த கிளாரிட்டி தெரியாதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு காதல் வரல காதல். ஆனா நீங்க கவிதை எழுதிட்டு இருப்பார், புதன் அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பார். நான் சொல்றது புரியுதா? அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டாலே ஓ கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி போயிடும். 24x7 கிரகங்கள் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றன. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், நான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு புரட்சியாளர். ஆன்மீகவாதியெல்லாம் கண்டிப்பா கிடையாது. சும்மா நமஸ்காரம் பண்ணுவேன், போவேன், வருவேன், அவ்வளவுதான். இது ஜல்லிக்கட்டுல போய் உட்காந்துட்டு இருந்தவதான் இந்த வித்யா, எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் நான் எப்போ இந்த ரிசர்ச்குள்ள வர ஆரம்பிச்சேனோ, ஒளியை பத்தி உணர ஆரம்பிச்சேனோ, பிரபஞ்சத்தை பத்தி தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சேனோ, போஸ்ட் டாக்டரேட் படிக்க ஆரம்பிச்சேனோ, அப்போ தும்மறதுல இருந்து நிமிர்றதுல இருந்து உங்க பின்னாடி ஒரு ஸ்பிட் அனிமல் ஓடிட்டு இருக்கும். இப்ப பேசும்போது நீங்க ஒரு சவுண்டு கொடுத்தாலே என்னால ஜட்ஜ் பண்ண முடியும், என்ன கிரகம் இயங்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு இந்த கட்டத்துல இதான் இருக்குமா, ஓகே. அதனாலதான் நான் பேசும்போது நீங்க ஜன்னல் கிட்ட இருந்து பேசுறீங்களா, ஆமா மேடம் அப்படிம்பாங்க. லைவ்ல கூட நிறைய பார்த்திருப்பீங்க. எல்லாரும் என்னமோ இதை வச்சு சொல்றேன், அதை வச்சு சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எல்லாமே கால்குலேஷன். ஜோதிடம் என்பது கணக்கு. அதை போட தெரிந்தவர்கள் சூப்பர். நீங்க டாக்டர்கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேட்ட கொஸ்டின் காண்டி சொல்றேன், மக்களுக்குமே அதை சொல்றேன். டாக்டர்கிட்ட போறீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து ஆன்ஜிஓ பண்ணணும் பாரு ஹார்ட்டுக்கு, ஒரு டாக்டர் வந்து ஸ்டெண்ட் வச்சா போதும்னு சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அப்ப டாக்டர் தப்பா? டாக்டர் படிச்சது தப்பா? அப்போ ஒவ்வொரு டாக்டரும் வேற வேற ஒப்பீனியன் சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜோதிடர்கள் மட்டும் வேற வேற ஒப்பீனியன் சொல்றாங்க, தப்பு தப்பா சொல்றாங்க. சோ அப்ப என்னன்னா, இந்த இதயம் இந்த மாதிரி இடத்துல இருந்தா அவர்களுக்கு இதுவும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம்னு சாதாரண ஒரு மெடிக்கல்லையே இத்தனை ஆப்ஷன் இருக்கும்போது ஜோதிடத்துல இருக்காதா? அப்ப எந்த ஆப்ஷன் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. சாதாரண ஆப்ஷன் போதும்னா நீங்க சாதாரணமா பண்ணுவீங்க. காய்ச்சலுக்கு பேரஸ்டமால் மட்டும் போதும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்க ஜாதகத்துல இந்த நேரத்துக்கு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. காய்ச்சலுக்கு உனக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுதா இருந்தா கண்டிப்பா நீ பரிகாரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஐவி தான் போடணும்னா நீ சில எந்திரங்களும் தந்திரங்களும் வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. நீங்க நம்பிக்கை இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி திரும்ப போய் உங்க உடம்ப பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். எப்படி ஒரு உடல்லையே இத்தனை மாற்றங்கள் இருக்கோ உங்க வாழ்வியலில் கண்டிப்பாக உங்க உணர்வில் இத்தனை மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஜோதிடம் ஏன் வேற வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்துலயுமே வேற வேற மாதிரி தான் இருக்கு. நம்ம எதையுமே விமர்சனம் பண்றது இல்ல, ஜோதிடத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமா விமர்சனம் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு அது கொஞ்சமா தெரிஞ்சிருக்கு. நம்ம அதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். 7.5ன்ற ஒரு டேர்ம் வந்து நார்மலாவே அவனுக்கு 7.5டா அப்படின்னு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 7.5 வருஷத்தோட பயம் வந்து இம்பாக்ட் எல்லாருக்குமே தெரியுது. இது ஜோசியத்தை தாண்டி ஐயோ இந்த 7.5 வருஷம் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நிறைய ஜோசியம் பார்க்குறவங்க அதை பற்றி வீடியோ சோஷியல் மீடியா வந்ததுனால நிறைய இன்புட்ஸ் கிடைக்குதா. இந்த 7.5 பீரியட் சாட்டன் பீரியட் அப்படின்னு வரும்போது எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பயப்படணுமா? கண்டிப்பா தேவையில்லை. இப்போ நான் எனக்கு 7.5 நடந்துட்டு தான் இருக்கு, நான் நல்லா இல்லையா? சீரியஸாவே எனக்கு 7.5 சனி ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு பிரபலத்துவம் கிடைச்சது, இந்த நேரத்துல நான் மீடியால உங்களோட சந்திக்கிறேன், மக்களை பார்க்குறேன். இதெல்லாம் எனக்கு 7.5 நடக்கும் போது தான் நடக்குது. பட் பயப்படணுமா பயப்படக்கூடாதா? ரொம்ப சிம்பிள் மேம். சனி வந்து ஒரு சரியான நேர்மையான டீச்சர் மாதிரி. நீங்க ஹோம்ஒர்க் எழுதாட்டி என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப சனி என்ன பண்ணுவாருன்னா உங்க வாழ்வியல கொஞ்சம் அடிச்சு சொல்லி கொடுப்பாரு. உங்களை கிளென்ஸ் பண்ணுவாரு, உங்களை கிளாரிட்டி கொடுப்பாரு, எது நல்லது எது தப்புன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம டக்குன்னு ஒத்துப்போமா? இப்போ குழந்தைகிட்ட போய் சாக்லேட் சாப்பிடான்னு சொன்னா குழந்தை ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஆனா அம்மா என்ன பண்ணுவா, 4 கொடுத்துட்டேன் போதுன்னு சொல்லி பிடிங்கி வைப்பா. அந்த மாதிரி காலத்திற்கு தெரியும் இந்த மனிதனுக்கு உங்களுக்கு பணம் வேணும்னு எண்ணமா இருக்கலாம். ஆனா இந்த பணத்தை கொடுத்தா அவனுக்கு வேற பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் பணத்தை கொடுக்குற இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவான். உடம்பு பத்தியே நீ அக்கறை இல்லாம இருக்குன்னா உடம்பு பத்தி உனக்கு அக்கறை வரணும்ன்றதுக்காண்டி உனக்கு உடம்புல பிரச்சனை கொடுப்பாங்க. சோ 7.5 சனி என்பது நான் இருக்க எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி விஜய் சேதுபதியே சொன்னார், 7.5 சனில தான் நான் ஜெயிச்சேன். அப்ப 7.5 சனில ஜெயிக்காதவங்க வேற எப்பயுமே ஜெயிக்க முடியாது. அப்ப 7.5 சனி என்பது உங்களை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு விடயமே தவிர நீங்க பயப்படுறதுக்கான விஷயமே ஒண்ணுமே கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு ஒரு கோட்டே இருக்கு மேம். சனி மாதிரி யாராலையும் வந்து கொடுக்கவும் முடியாது, சனி மாதிரி யாராலையும் உங்களை வந்து கொண்டாடவும் முடியாது. பட் ஏன்னா இந்த 7.5 சனி இருக்கும்போது இப்போ நீங்கள் நான் இப்படி பாத்துக்கிறோம்ல. சோ பிளானட்டுக்கு ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு. இந்த சனி ஒரு 3 விதமான பார்வையை பார்ப்பார். அது வந்து ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் பார்வையை சனி பார்ப்பார், ஒரு 7ஆம் பார்வையை டைரக்டா பார்க்கக்கூடிய பார்வையை பார்ப்பார். அப்ப இந்த சனி 3ஆம் பார்வையை பார்ப்பார். அப்ப 7.5 இருக்கும்போது 12ஆம் இடத்துல சனி வரும்போது அது விரைச்சனி. அப்ப பார்க்கக்கூடிய பார்வை 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்க குடும்பஸ்தானத்துல விடும். அப்ப குடும்பஸ்தானத்துல சனியோட பார்வை தான் சனி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா டிலேன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். இப்ப ஆய்வு சொல்றதுன்னா சனியோட பிளானட்டோட எனர்ஜி என்னன்னா கோல்டு பிளானட். கிளியர். அப்ப சனி என்ன பண்ணுன்னா ஃப்ரீஸ் பண்ணும்.
ரொம்ப சிம்பிள். நம்ம அஸ்ட்ராலஜி அவனை சயின்ஸை போவோம். சனி என்ன பண்ணும்? ஃப்ரீஸ் பண்ணும். அப்ப சனி பார்க்கக்கூடிய இடத்த ஃப்ரீஸ் பண்ணும். அப்ப 2ஆம் இடம் சொல்லக்கூடிய உன்னுடைய வருமானத்தை சனி ஃப்ரீஸ் பண்ணும். கிளியர்? அப்ப அதுக்காண்டி அப்படியே உட்காந்துருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். வருமானத்தை வர வைக்கிறதுக்கு பண்ணுவோம். அப்ப இது வரைக்கும் சோம்பேறியா இருந்தோம் 7 சனில தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும். தலைக்கு மேல சனி வரும். தலைக்கு மேல சனி வரும்போது 7ஆம் இடமான உங்க குடும்பத்தை பார்க்கும். அப்ப இந்த நேரத்துலதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதா இருக்கணும்ன்றத சனி சொல்லி கொடுப்பார். இவ்வளவுதான் கிளாரிட்டி. திரும்ப அடுத்து பாத சனிக்குள்ள போகும்போது உங்களுடைய 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சனி சொல்லிப்பார். சனி 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்தில் 3 தடவை வரும் ஒரு மனுஷனுக்கு. அதை வந்து பொங்கு சனி, மங்கு சனி, அந்த மாதிரிலாம் கால்குலேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நார்மல் எடுத்தோன்னே 3 தடவை வரக்கூடிய இந்த சனி வந்து உங்களை எப்படியெல்லாம் மோல்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் மோல்ட் பண்ணிட்டு போகும். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி சுத்தி வரும். நான் சொன்ன மாதிரி இங்க டைம் டிஃபரன்ஸ் மாதிரி சனிக்கான டைம் டிஃபரன்ஸ் 30 இயர்ஸ். ஸோ ஒரு மனுஷன் 90 வயசுக்கு மேல வாழ முடியாது இப்ப இருக்கிற பீரியட்ல. முதல்ல 120 வருஷம் இருந்தாங்க. ஸோ 90 வயசுக்குள்ள ஒவ்வொரு 30 அதனால சொல்லுவாங்க 30 வயசுல வரைக்கும் நீங்களே எடுத்துக்கோங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியா இப்ப இருக்கீங்க? கண்டிப்பா டெவலப் ஆயிருப்பீங்க. இல்ல 30 வருஷத்துக்கு டெவலப் ஆனா இப்ப அப்படியே இருக்க போறீங்க? நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம். 30 வருஷம் வரைக்கும் இருப்போமா? பட் அப்போ சயின்ஸ் படி சனின்றது ஒரு இடத்த ஃப்ரீஸ் பண்ணும். அப்ப ஃப்ரீஸ் பண்ணும்போது அதை எப்படி இந்த மனசு உடைச்சு வெளியில வருதுன்னு சொல்லக்கூடிய தன்மையை கொடுக்கறதா இந்த 7.5 சனி. 7.5 சனி காலத்தை பத்தி 1% கூட பயப்பட வேணாம். ஹாப்பியா கொண்டாடணும். அதை பத்தி தெரியாதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடத்தை பத்தி ஒரு சாதாரணமான ஒரு அறிவு எல்லா விதமான மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில அது ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவை ஆன்மீகத்தை பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு உடனே டாக்டர் போட மாட்டீங்க. வீட்டுல பேராசிட்டமால் இருக்கான்னு எடுத்து போட்டுருவீங்க. அதனால நீங்க டாக்டரா? ஆனா அது எந்த அளவுக்கு வீரியம் அதிகரிக்க பேராசிட்டமால் மட்டும் போதுமா? மற்றதெல்லாம் தேவையான தேவை தெரியும்ல. அது நம்ம கொரோனா பீரியட்ல யாராவது பேராசிட்டமால் போறதுக்கு யோசிச்சோமா? உடனே ஓடணும். அப்போ இந்த மாதிரி ஒரு பிளானட் வந்து அவங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல எந்த இடத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதை பொறுத்து அவங்களுக்கான வீரியம் அதிகமாகவோ கம்மியாகவோ போகுது. கண்டிப்பா 7 சனில இருந்து வெளில வந்தப்புறம் ஒரு மனுஷன் வாழ்க்கையை பத்தி முழு பாடத்தை கத்துக்கிட்டு வெளியில வருவான். அதுக்கப்புறம் யாராவது அடி வாங்குவாங்கன்னு நம்புறீங்க? யாரையாவது நம்புவான்னு நினைக்கிறீங்க? யாராவது லவ் பண்ணுவாங்க ஏமாறணும்னு நினைப்பாங்களா? அப்போ ஒரு மனுஷன் ஏமாறுறான்னா 7 சனில ஏமாறுறான். அப்ப இதெல்லாம் என்னன்னா பிள்ளைக்கு எப்படி சாக்லேட் கொடுக்காது அம்மா மேல கோவம் வருமா? அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுதுன்னா ஐயோ 7 சனினா ஏதாவது ஆயிடும். அது ஒன்றும் ஆகாது. உங்களை பக்குவப்படுத்தும். அதை ஜாலியாக அழகாக வெளில இருந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே இன்னைக்கு இதுதான் நடக்க போதா, ஓகே ஃபைன் அப்படின்ற மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா அதை பற்றி ஒரு பயமே தேவையில்லை. 7.5 சனில ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டாங்க. அதுதான் ரியாலிட்டி. அப்போ உங்களை பயங்கரமா மோல்ட் பண்ணக்கூடிய, உங்களுடைய ஆளுமையை அதிகரிக்கக்கூடிய, அடுத்தவங்க இப்படிதான் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதான் இந்த 7.5 சனி. அதனால அது இருந்தால் தான் லைஃப்ல அடுத்தடுத்து நகருவோம். பள்ளம் போய் உழாம இருந்தா பள்ளத்தை பத்தி தெரியுமா? நெருப்பு சுடாம இருந்தா நெருப்பை பத்தி தெரியுமா? இப்ப வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம இருக்கீங்களா? அப்ப இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்கறது 7.5 சனி. உங்களான வாழ்க்கை வேற, என்னோட வாழ்க்கை வேற, அவங்களோட வாழ்க்கை வேற. அப்ப நான் வாழ முடியாது. அப்போ உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார். அப்ப அனுபவம் தான் 7.5 சனியை தவிர நீங்க இன்னும் பெருசாலாம் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை தாண்டி இன்னும் வேற எந்த விஷயங்கள் நம்மள ரொம்ப டெஸ்டட் பண்ணி பார்த்துட்டே இருக்கக்கூடிய? 100% ராகு. ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்ச ராகு மாதிரியான இப்ப இருக்கிற விஷயத்துல வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருள் எல்லாருக்கும் இவ்வளவு இல்லைன்னா பொருளை கொடுக்கக்கூடிய பிளான்ட் வந்து ராகு தான். நான் திடீர்னு நீங்க ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகணும், உங்களுக்கு யார் வேணும்? ராகு வேணும். ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இது மாதிரி சூரியவம்ச படம் மாதிரி ஒரு நாள்ல நான் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னா யார் வேணா? ராகு வேணும். இந்த ராகு எல்லாமே மாயா கிரகம். அதுக்கு ஒரு பிளானட்டே கிடையாது. அது ஒரு மாய். அப்போ ஒரு மனுஷன் மாய். இது ரொம்ப ஒரு மாதிரி நம்ம இந்த வயசுலயே இந்த பொண்ணு இதெல்லாம் பேசுதா அப்படின்னா நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்களும் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இது எல்லாமே மாயை தான். ஆசைப்படுறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, இது எல்லாமே மாயை. அப்ப இந்த மாயைக்குள்ள தூண்டி விடுறது யாரு அப்படின்னா ராகு. எது பண்ணாலும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் ராம். ஏதாவது பண்ணா தப்பாயிடுன்னு சொல்லக்கூடிய பிளான்ட் கேது. இந்த 2 பேருக்கு நடுவுல மனுஷன் மாட்டிட்டு முடிக்கும் போது மட்டும்தான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஆவாங்க. ஸோ அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் என்னன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும். அதுதான் வந்து ஒரு மனுஷன் அழகா இயக்கும். அப்ப இந்த தசாபுதிகள் ஒண்ணு பிரிச்சு வச்சாங்க. ஏன் தசாபுதிகள் ஒண்ணு பிரிச்சு வச்சாங்க? அடுத்த கொஸ்டின். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, எதுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க? டெவலப் ஆகுது. எதுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க? டெவலப் ஆகுது. அப்ப அதே மாதிரி நீங்க பிறக்கும் போது உங்களுடைய நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இந்த தசை தான் நடக்கும். இந்த தசையில இந்த மனுஷன் இப்படிதான்ப்பா இருப்பான். அதுக்கடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா அந்த திசையில அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பான். அப்போ மொத்தமா ஒரு மனுஷனுக்கு 9 தசையில ஒரு 6 தசையோட முடிஞ்சிடும். அதுக்கு மேல வந்து அவன் ஞானி. 6 தசை தான் நடக்கும் மேக்சிமம். இப்ப இந்த 6 தசைக்குள்ள அவனுடைய வாழ்வில் எப்படி எல்லாம் இயக்க போகுது. அப்ப அந்த இடத்துக்கு நான் இப்படி சரி பண்ணிக்கணும். இப்ப ஜஸ்ட் நீங்க இப்ப வரீங்க அப்படின்னா எனக்கு 10ஆம் கிளாஸ்ல பிரச்சனையா இருக்குன்னா நான் வந்து பிஹெச்டி டீச்சரை போய் கேட்க முடியாது.
நான் பிஹெச்டி படிக்க போறேன்றது உண்மை கிளியர். ம். அப்ப எனக்கு 10ஆம் கிளாஸ் பிரச்சனை யாரை கேட்பேன்? 10ஆம் கிளாஸ் டீச்சர் தான் கேட்பேன். ம். அப்ப இந்த நேரத்துல எனக்கு பிரச்சனைனா ஜோசியக்காரர் என்ன பண்ணுவாரு? இந்த நேரத்து பிரச்சனையை மட்டும் தான் சொல்லுவாரு. ம். நீங்க இதெல்லாம் விட்டுட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேற தசை வந்து ஜோசியக்காரரே மோசம்னு சொல்லி அந்த திசையில போய் கேட்டாதான் நான் உண்டு. Correct. சோ நான் திரும்பவும் சொல்ற மாதிரி ஒரு டாக்டர் படிக்காம எப்படி டாக்டரை விமர்சனம் பண்றது தப்பு, ஒரு இன்ஜினியரிங் படிக்காம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நம்ம சொல்றது தப்பு. ஜோதிடம் என்பதை படித்து விட்டு அதை உணர்ந்து விட்டீர்களே ஆனால் யாருமே அதை பத்தி கூட சொல்லவே மாட்டாங்க. ம். அதனாலதான் எந்த ஜோதிடம் அங்க பெருசா கவலைப்பட்டுக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பா என்ன வேணா போட்டும் இது ஒரு கர்மிக்கல் எனர்ஜி. எல்லாருக்குமே அது வருமானா வராது. ஏன்னா ஈவன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வித்யா வந்து ஜோதிடம் எனக்கு தெரிஞ்ச என் சித்தப்பா சொன்னா நீ ஜோசியக்காரியாவும் நான் சிரிச்சேன். ஆக்சுவலி நான் எங்கத்த வேலையெல்லாம் விட்டு வந்து ஜோசியக்காரி ஆக மாட்டேன். நான் என் பிள்ளைங்களை பார்க்கணும், என் ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும். நான் இப்படி தெரிஞ்ச ஆளு. ஆனா எப்படி ஜோதிடத்துக்குள்ள வந்தேன், எப்படி உட்கார்ந்தேன், ஒரு நாள் நைட்ல என் லைஃப் மாறிச்சு. சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த டேர்னிங் பாயிண்ட்ன்றது லைஃப்ல இருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட்டை கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். அப்ப அந்த டேர்னிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோதிடர்கள் விடுறாங்க. ஆனா நான் என் துறையை நான் விமர்சனம் பண்ணல. பட் அந்த அளவுக்கு டீப் நாலேஜ் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அவங்க இன்னும் படிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மத்ததுக்கெல்லாம் ஒரு சிலபஸ் இருக்கு, இதுக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி வர எல்லா ஆட்களும் தான் எங்களுக்கான எலி. நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதே தான் எங்களுக்கு தெரிய போகுது, ஒரு படி கூட தெரிய போகுது. நீங்க நம்பினதும் நாங்க நம்புறதும் ஒரே மாதிரி சிங்க் ஆச்சு அப்படின்னா அந்த ஜோதிடர் உண்மை. வித்யாட்ட வந்தா சக்சஸ் ஆகுதுன்னு சொல்ற நிறைய பேர் இருப்பாங்க. வித்யாட்ட ஏன்டா போனேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வித்யா தப்பா இல்ல அவங்க தப்பான்றது பிரச்சனை கிடையாது. நம்ம 2 பேரும் கனெக்ட் பண்ற காஸ்மிக் எனர்ஜி எதை கொடுக்குதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம கரெக்டா கையாண்டுட்டோம்னா ஓகே. இப்போ பாக்குற ஒவ்வொரு மனுஷன் நம்ம சந்தேகப்பட்டுட்டே இருக்க முடியாது. ஸோ ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய அறிவியல். அந்த அறிவியல் தான் ஒவ்வொரு மனுஷனும் இயக்கிட்டே இருக்கு. இதை நான் கிட்டத்தட்ட ஒரு மொழியில இருந்து தமிழ் படிக்கும் போது எனக்கு இந்த ஜோதிடம் வந்து ஒரு தீரா ஒரு காதல். தமிழ் எடுத்தா ஜோதிடம், ஹிஸ்டரி எடுத்தா ஜோதிடம், அறிவியல் எடுத்தா ஜோதிடம், சயின்ஸ் எடுத்தா ஜோதிடம். நீங்க சொல்றீங்களா ஒரு பாட்னி எடுத்தா நான் ஜோசியத்தை பத்தி பேச முடியும். சிம்பிள். நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருமையா பிரைடா நான் அப்படியே எல்லா இடத்துலயும் போய் முடங்கிட்டு இருந்தேன். தமிழ்ல தாண்டா எல்லா சயின்ஸும் இருக்கு, எல்லா சயின்ஸும் இருக்கு. மணியில் அடிச்ச மாதிரி தமிழே ஜோசியத்துக்குள்ள தாண்டா இருக்குன்னு சொன்ன அளவுக்கு எல்லாம் வந்து தன்மை இப்போ மாறி விட்டது. நாலேஜ் எக்ஸ்ட்ரா உண்மையா சொல்லணும்னா எக்ஸ்ட்ராடனரியான நாலேஜை கொடுக்கக்கூடியது இந்த ஜோதிடம். இது அது ஒரு மாதிரியான போதை. நம்ம போயிட்டா வெளியே வர முடியாது. ஆனா நம்ம அதை போறதுக்கு நம்மளுக்கு அவன் கொடுக்கணும். நிச்சயமா. இப்போ இந்த செவ்வாய் தோஷம் சொல்றாங்கல்ல மேடம், கண்டிப்பா இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுல இருந்தாதான் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மேரேஜ் பண்ணக்கூடாது இப்படின்னு நிறைய கருத்து சொல்றாங்கல்ல. ஸோ திருமணம் வரும்போது அதுல செவ்வாய் தோஷம் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியல்? சூப்பர். நீங்க வந்து இது வரைக்கும் பழைய விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல அதுல இருந்து வெளில வந்துருங்க. இட்ஸ் நாட் ஓன்லி தோஷம். நான்லாம் அப்படி சொல்லுவேன், மரண யோகம்னு சொல்லலாம் ஜோசியக்காரன். மரணத்தை கூட யோகம் தான் சொல்லியிருக்கோம் நம்ம. ஏன் சும்மா போய் தோஷம்னு சொல்லிக்கிட்டு. தோஷம் இல்லை மேம், நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். எது செவ்வாய் தோஷம்னு ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறது, செவ்வாய் 2ல் இருக்கிறது, செவ்வாய் 7ல் இருக்கிறது, செவ்வாய் 8ல் இருக்கிறது, செவ்வாய் 12ல் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ உங்கள் லக்னத்திலேருந்து இருந்தால் அது செவ்வாய் தோஷம். கிளியர்? ஸோ இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். எல்லா ஜாதகமும் அதுதான் சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? 200% பண்ணும். ஏன் பண்ணுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயங்கரமாக வந்து கிக் பாக்ஸிங் தெரியும், எனக்கு தெரியாது. நான் வந்து நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பண்ணுவீங்களா? கிளிக் இல்லை, ரியாலிட்டி அதுதான். நீங்கள் பயங்கரமாக ஸ்பீடாக ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் லேசி, என்னால் உங்கள் ஸ்பீடுக்கு வர முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்னை விட்டு நீங்கள் ஓடிடுவீங்க. ஏன்னா உங்களோட ஸ்பீடுக்கு யார் வராங்களோ அவங்களோட ஓடிடுவீங்க. கிளியர்? நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட வருவேனா? நீங்கள் நான் சண்டை போட்டே இருக்கேன், நீங்கள் என்ன கூப்பிடுவீங்களா? ஐயா அந்த மேடம் சண்டை போட்டே இருப்பாங்க. கிளியர்? அதே மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபிசிக்கலாக உங்களை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா? அப்போ இப்போ செவ்வாய் தோஷம் உள்ளது. செவ்வாயோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆணுக்கு இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் நானும் களத்தில் நிற்கணும்னா உங்களுக்கான அமைப்பும் எனக்கான அமைப்பும் கரெக்டாக இருக்கணும். எதிரி கூட ஒரே மாதிரி இருந்தால் தான் அவன் எதிரி, இல்லாட்டி அவன் எதிரியே கிடையாது. பிள்ளை பூச்சித்தனமாக நம்ம கப்பம் வாங்கிட்டேன்னு வடிவேல் மாதிரி சொல்லிட்டு போக முடியாது. ஸோ இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்கன்னா, இந்தந்த இடங்களில் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் வலுப்பெறுவார். நான் சொன்ன மாதிரி பூமி சுற்றிட்டே இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக 6 மணி நேரத்தில் இந்த இடத்துல செவ்வாய் விழத்தான் செய்யும். அப்போ உலகத்தில் இருக்க 6 மணி நேரத்தில் பிறக்க பிள்ளைங்க செவ்வாய் தோஷத்தோடு தான் பிறக்கும். கிளியர்? அதுக்கு நிறைய தம் ரூல் இருக்குது. குரு பார்த்தா கம்மி ஆகிடும், அது பார்த்தா இதெல்லாம் வந்து கம்மி ஆகும் தான். ஆனால் செவ்வாய் தோஷம் தீர்மானம் செய்யுமா அப்படின்னா ஏன் அதை வந்து பேசினாங்க ஜோதிடர்கள் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் ஒரு வலிமையான பிளானட். நான் சொன்ன மாதிரி மூர்க்கமான பிளானட். டக்குன்னு ஒரு விஷயத்தை யோசிக்காமல் பண்ணுவார். ஃபிசிக்கலாக அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும். இது செவ்வாயுடைய கேரக்டர். அப்போ இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ செவ்வாய் இருக்கும்போது அவர்கள் அப்படிப்பட்ட ஆளுமையில் இருப்பார்கள்.
அப்ப அதோட கம்மியா இருக்கிற ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவங்களால அதை ஒத்து போக முடியாது. அப்ப அதனாலதான் அவங்களுக்கு வலிமையா இருக்க கூட இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களோ பிடிச்சிக்கிறீங்களோ என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு போயிடுது. அதனாலதானே செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே சொன்னாங்களே தவிர, செவ்வாய் தோஷம் இருக்கும் உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் பெரிய முட்டாள்தனம். அதை நம்பவே நம்பாதீங்க, அதுதான் உண்மை. அப்ப சந்தோஷப்படணும். செவ்வாய் வெளுத்திருக்கான், ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் வெளுத்திருக்கான்னா வா நல்லா கொண்டாடுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுமையில் இருப்பாள். யாராட்டாலும் இந்த மகரத்துல செவ்வாய் உச்சமடைய அடிக்கடி சொல்லுவேன், மனசுக்கு பிடிச்ச மகரம். மகர ராசிக்கார பெண்கள் மாதிரி ஒரு வலிமையானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, ஆத்மத்தாலும் சரி. அதே மாதிரி மேஷராசி பெண்கள் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக நீங்க கிரியேட் பண்ண முடியாது. செவ்வாயுடைய நட்சத்திரம். விருச்சிக ராசி பெண்கள் மாதிரி அடக்கி வச்சுக்க முடியாது, ஒரு விஷயத்தை வலிமை காட்ட முடியாது. அப்ப செவ்வாய் எங்கெல்லாம் ஆளுமை பண்ணிட்டு இருக்கானோ அங்க வந்து இயல்பாகவே ஒரு ஆளுமை தன்மை அது. இது அந்த பிளானட்டோட கேரக்டர். நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பிளானட்டோட தான் இயங்கிட்டு இருக்கும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பாக்குறவங்களா இருந்தாலும் சரி. கமெண்ட் யாராவது போறாங்கன்னா உங்களுக்கு ராகுவும் சனி இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கேவலமா கமெண்ட் போட்டா சூப்பர்னு சொல்றாங்களோ அவங்க நம்மள மாதிரி புதனும் சுக்கிரனும் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை பத்தி போய் அடுத்தடுத்து ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புதன் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இந்த டிகிரி அமைப்புல சுத்தி வரும்போது எந்த பிளான்ட் அதிக எனர்ஜி, இதை தான் வந்து ஆத்மகாரகன், அமித்தியகாரகன், பந்துகாரகன், சேமகாரகன், ஒரு பெரிய சிலபஸ் மேம் இது. அப்ப இதை வச்சு ஒரு பையனுக்கு எந்த டிகிரியில பிளானட் எந்த நட்சத்திரத்துல எவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கோ அதுபடிதான் அவனுடைய இயல்பு இருக்கும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு. நாங்க எடுத்தோன்னே ஒரு ஜோதிடத்தை பார்த்து அதை தான் பார்ப்போம். ஓகே, இப்போ இவனுக்கு ஆத்மகாரகன் நல்லா இருக்கானா இல்ல அது கம்மியா இருக்கு, இவனுக்கு இந்த கோவிலுக்கு போகும். இது ஒன் ஆஃப் த வே. கிட்டத்தட்ட ஒரு வேளை கண்டுபிடிக்க முடியாது, ஒன் ஆஃப் த வே. அப்ப அவனுக்கு அந்த தன்மைக்குள் தான் அவன் இயங்குவான். அப்ப செவ்வாய் தோஷம் என்பது தோஷம் இல்லை, செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்ப நம்ம கொண்டாடணும், சந்தோஷப்படணும். முடிஞ்சா செவ்வாய் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கல்யாணம் வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல அப்படின்ற போது இப்ப நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும்போது நான் கோவமா இருந்தா நீங்க என்கிட்ட வருவீங்களா? வர மாட்டீங்க. அப்போ சுக்கிரனா ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய பிளானட், அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சா சண்டை வச்சு, அதனால தான் டைவர்ஸ் வருது. அப்ப என்னன்னா இந்த தோஷம், இந்த 10 வகையான பொருத்தங்கள் இதெல்லாம் எதை வைத்து திருமணம் செய்யப்பட்டதுனால் உங்களுக்கு பொருந்துமான்ற தன்மைக்காகத்தான் பண்ணப்பட்டதே தவிர வேற எதுக்குமே இல்லைங்க. மனுஷனோட மனுஷனை தான் சேர்க்கணும், மனுஷனோட ஆட்டு சேர்க்க முடியுமா? அப்ப அந்த உயிரினத்தோட இதை உடனே நம்ம வேற மாதிரியான அடிப்படையில கொண்டு போயிட்டோம். பட் செவ்வாய் தோஷத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். அதுக்கு நிறைய தமிழ் இருக்கு. குரு பார்த்தா செவ்வாய் தோஷம் இல்ல, 12ஆம் இடத்துல புதன் லக்னம், இது ஒரு பெரிய டாபிக், அதெல்லாம் போன பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிந்து செவ்வாய் தோஷத்தை பத்தி 1% கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே தன்மையில இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்கள மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் இந்த 4 பேருக்கு உதாரண புருஷர்களா வந்து நிப்பாங்க. இதுலயே நீங்க சொன்னீங்க கர்மா பத்தி பேசினா அது வேற எதுக்கு போகணும். ஆனா அதுவே ஒரு சயின்ஸா பிளே பண்ணுது. அது மூலமாவே வந்து காஸ்மிக் கனெக்ஷன்ஸ் இருக்கு, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறதுன்றாங்களே, அதுவும் ஜோசியம் தானா? அதுல தெரியுமா? அது தெரியுமானா இன்னைக்கு நடந்த விஷயம் தான் தெரியும். எங்கேயோ சும்மா உட்காந்துருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி வா நீங்க கூப்பிட்ட மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான் இது. கர்மிக் கனெக்ஷன் இருக்கா? 200% இருக்கு. நான் அந்த கர்மாவை நீங்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. நான் உங்களுக்குமே கிளாரிட்டி சொல்றேன். கர்மான்றது உடனே இங்க பொண்ண முற்பிறவி கர்மா அப்படிலாம் போகாதீங்க. அது வந்து அது நான் ஒத்துக்கிறேன்னா எனக்கு தகுதி இல்லை, அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் ஜோதிடத்துக்குள் போக விரும்பலாது. கர்மிக் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி இருக்கா? 200% இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நான் பாலகுமரன் சார் அழகா ஒரு இதுல எழுதியிருப்பாரு. நான் இப்ப யாரெல்லாம் பாக்குறேனோ ஒரு தடவை நான் விழா போகும்போது சொன்னாரு, நீ அடுத்த ஜென்மத்துல என் கூட இருப்ப வித்யா அப்படின்னு. நான் சிரிச்சேன், அது எப்படி உங்களுக்கு இப்ப தெரியும் அப்படி. நான் யாரெல்லாம் இந்த ஜென்மத்துல பாக்குறேனோ அவங்க தான் எனக்கு அடுத்த ஜென்மத்திலையும் பார்ப்பாங்க. அப்பதான் எனக்கு ஒரு அறிவு வந்துச்சு, இது என்னடா ஒரு மாதிரியான விஷயம், அப்ப அடுத்த ஜென்மத்துல நம்ம யாரையும் பார்க்க மாட்டோமா? அப்ப எடுத்து என்னுடைய ஜோதிடத்தை எடுத்து பார்க்கும்போது போன ஜென்மத்துல உனக்கு தந்தையா இருந்தவன் இந்த ஜென்மத்துல உனக்கு கணவனா இருப்பான். இந்த கான்செப்ட் இது தான் சொல்றேன். ஜோதிடம் கிளாஸ் பெருசா இருக்கும், நான் நார்மலா சொல்றேன். காஸ்மிக் எனர்ஜி இருக்கா? எஸ். இத்தனை கோடி மக்களுக்கு நடுவுல சில பேரால மட்டும்தான் நீங்க அவஸ்தைப்படணும்னு விதி இருந்தா அவங்களால தானே அவஸ்தைப்படுவீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்லாம் எனக்கு தெரியுவாங்களா? உங்களுக்கு எத்தனையோ பேர் தெரியலாம், அவங்க எனக்கு தெரியுவாங்களா? தெரிய மாட்டாங்க. எனக்கு எத்தனையோ பேர் தெரியலாம், அவங்க உங்களுக்கு தெரியுவாங்களா? தெரிய மாட்டாங்க. மேபி நம்ம 2 பேரும் டிராவல் பண்ணும்போது அவங்கள தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம 2 பேர் டிராவல் பண்ணும்போது அவங்க வரணும்ன்றது விதி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா. கிளியர்? அப்ப இந்த கர்மிக் எனர்ஜி இருக்கா? 100% இருக்கு. யாரை எங்க எப்ப எப்படி ஏன் மீட் பண்ணுன்றது ஆல்ரெடி ஃபிக்ஸட். நீங்க நினைச்சாலும் மாத்த முடியாது, நான் நினைச்சாலும் மாத்த முடியாது. இந்த ஞானத்தை நீங்க உங்க அறிவால் மாத்திக் கொள்ளுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அறிவுக்குள்ள இருந்து இயங்குறதும் அவன் தான். அதை நீங்க மாத்தவே முடியாது. நீங்க உங்களுக்கு ஹார்ட் நல்லா துடிக்குது, மூளை இழந்துச்சுன்னா உங்களுக்கு உயிர் இருக்கும். ஆனா உங்களுக்கு மூளை இருக்கும், ஹார்ட் இல்லாட்டி உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வெறும் அதுக்குள்ள ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஜுவாலை தான் மேல இருக்கக்கூடிய பிரபஞ்சம். அதை 2ஐயும் கனெக்ட் பண்றதுதான் அண்டத்தில் இருக்கிறதும் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டதை தவிர கர்மிக் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி இல்லாம யாரும் யாரையும் மீட் பண்ணவும் முடியாது. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருந்தது மேம். இப்ப என்னாச்சுன்னா இதை ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்லும் போதெல்லாம் நம்பல.
மேல்நாட்டுக்காரவங்க சொன்னா அதுதான் பெருசு. நீ 111 பாரு, நீ தான் சூப்பர். அந்த நேரத்துல உட்காந்து விஷ் பண்ணு. நீ 555 பாரு, நீ வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணு. இதைத்தான் நாங்க பரிகாரம் கோவில போய் உட்காந்து பண்ணுங்கன்னு நாங்க கூவிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் தப்பு. ஒரு வெளிநாட்டுக்காரங்க எப்பயுமே இன்னொருத்தவங்க அதை கொண்டாடும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் என்பது நம்ம கொண்டாடும் போது வர்றதில்ல. காஸ்மிக் எனர்ஜி இருக்குமா? இருக்கும். இத்தனை பேருக்கு நடுவுல இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கண்ணில் படணும்னு விதி இருந்தா சத்தியமா மீனாட்சி உங்க வாழ்க்கையை நல்லா பண்ண போறான்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எத்தனையோ கோடி வீடியோக்கு நடுவில் இந்த வீடியோ உங்க கண்ணில் படணும். எத்தனையோ கோடி வீடியோக்கு நடுவில் இது வந்து உங்களுக்கு வந்து போய் சேரணும். இதன் மூலமா ஏதோ ஒண்ணு உங்க மைண்டுக்குள்ள போகணும்னு அவ ஃபிக்ஸ் பண்ணாம வாய்ப்பே இல்லை. நான் அதை மீனாட்சியா சொல்றேன், நீங்க அதை ஜீசஸா சொல்லலாம், நீங்க அல்லாவா சொல்லலாம். அது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விஷயம். காஸ்மிக் எனர்ஜி 100% இருக்கு. நம்மளுடைய ஆர்மால இருக்கு, நம்ம ஆறால இருக்கு. இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு லேயர் இருக்கு. நான் என்னோட சவுண்ட் அண்ட் லைட்ஸ் எடுத்தோம். இது வரைக்கும் ஒரு லேயர், ஒரு 3 லேயர். இந்த லேகம், சூட்சும தேகம், ஸ்மாரண தேகம். இந்த தேகத்துல இருந்து இது அஃபெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு காய்ச்சல். இப்போ நீங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் இருக்கீங்க, இருந்தாலும் சொல்றேன். கியூட்டா இருக்கீங்க, போனே நான் சொல்றேன் மேம் சூப்பரா இருக்கீங்க, சூப்பரா இருக்கேன்னு சொல்றேன். திடீர்னு நைட்டு வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மித்தினே சொல்லலாம், அந்த பொண்ணு சொல்லிட்டே இருந்துச்சு இல்ல, தோணுமா தோணாது, நான் ரொம்ப நார்மலா சொல்றேன். அப்ப நம்ம என்ன நினைப்போம், யாரோ எனக்கு கண்ணு போட்டாங்க. கிளியர். நம்மளே எங்கேயாவது இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தா உடனே கண்ணு போட்டாங்க. நம்ம வீட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, உப்பு எடுத்து சுத்தி போடுவாங்க. ஆமா, இல்லாட்டி மிளகாய் எடுத்து சுத்தி போடுவாங்க. இதெல்லாம் உங்களோட சூட்சம உடம்ப சரி பண்ணக்கூடிய காரணிகள். இது சயின்ஸ், நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் 100%. நான் இப்போ ஒரு வீடியோ கூட காட்டுறேன் உங்களுக்கு, வேணா கூட போட்டுக்கோங்க. நான் உட்கார வச்சு ஆன்மா இப்படி எடுத்து பார்த்துருக்கேன். 100க்கு 200% உண்மை. காஸ்மிக் எனர்ஜி இல்லாம நீங்க இயங்க முடியாது. எது உங்களை இயக்குது, எதோட எப்படி ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு தொப்புள் கொடின்ற கனெக்ஷன் இருக்கோ, அந்த மாதிரி அவனோட தொப்புள் கொடியில இருக்கீங்க நீங்க. அந்த எனர்ஜி இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதை நீங்க நம்புனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்து அவன் காப்பாத்திடுவான். அப்ப யாரு நம்பணும், யாரு பண்ணணும், யாருக்கு எந்த எனர்ஜி செட் ஆகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சில பேர் வந்து முருகனுக்கு போனா பிடிக்கவே பிடிக்காது சொல்லுவாங்க. சில பேர் ஐயோ முருகா எனக்கு நீதான் சொல்லுவாங்க. அப்ப யாருக்கு எந்த கடவுள் பிடிக்கணும். இப்ப கடவுள்னோட நீங்க தேவையில்லாம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். எனக்கு இந்த மாதிரியான எனர்ஜியில இருக்கக்கூடிய உருவம் என்னை காப்பாற்றும் என்கிற தன்மை எனக்கும் அதுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப ஜீசஸ் மாதிரி இருக்காருன்னா அவர் ஒரு கேது காரகத்துவம். சோ எனக்கு கேது காரகத்துவம் தான் காப்பாத்தினா ஜீசஸ் கும்பிடுவேன். அதே மாதிரி நான் சாய்பாபா கும்பிடுவேன். அதே மாதிரி நான் அல்லாவை கூப்பிடுவேன். எனக்கு வீரம் வேணும், எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா நான் முருகனை கும்பிடுவேன். எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, நான் நம்புறேன், என் சூட்சம தேகம் ஒரு மாதிரி பாதிக்குதுன்னா நான் துர்கையை கும்பிடுவேன். அப்ப இந்த ரூபங்கள் எல்லாம் எனக்கான ஆளுமையே தீர்மானம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டதே தவிர இது எல்லாமே எல்லாம் ஒரே எனர்ஜி தான். ஆனா எந்தெந்த இடத்துல இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்களா, இந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா இந்த எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. கரெக்ட். நான் அங்க இருந்தேன்னா தெரியுமா அந்த லைட்டு. கரெக்ட். அப்போ அதுக்காண்டி என்ன பண்ணாங்க, 8 திக்கா பிரிச்சாங்க. 8 திக்குல வந்து அதுதான் வாஸ்துவா வந்தது. 8 திக்குல உட்காந்து இந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு இந்த எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி கம்மியாச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ நீங்க ஜோதிடம்னு எடுத்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் சத்தியமா பத்தாது. அது பயங்கரமான ஒரு விஷயம். காஸ்மிக் எனர்ஜியோட தான் ஒவ்வொருத்தவங்களும் கனெக்ட் ஆவாங்க. காஸ்மிக் எனர்ஜி தான் உங்களை என்ன வேலை செய்யணும்ன்ற தீர்மானமும் செய்யும். கண்டிப்பா மேடம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய இன்னும் டீட்டெயிலா பேசணும். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு லைவ் இந்த டேக்கு வருவோம் மேடம். ஓகே. இப்போ ஒரு புது வருஷம் 2026 வந்திருக்கு. சூப்பர். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து எனக்கு என்ன இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். நான் முதல்ல ஒரு நேஷனலிஸ்டா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது? உண்மையை சொல்லணுமா? கண்டிப்பா கண்டிப்பா உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கியூஜ் சர்க்கிள், ரைட்? 11ஆம் இடத்துக்கான ஒரு வேல்யூனா கியூஜ் சர்க்கிள். அந்த கியூஜ் சர்க்கிள்ல போய் ராகு உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல இருக்கும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக சில அவதிகளை சந்திப்பார்கள். இது வரைக்கும் இல்லாம திடீர்னு சபரிமலையில கூட்டம் அதிகமா இருக்கு. எப்பயுமே தான் கூட்டம் இருக்கும். இந்த வருஷம் இன்னும் அதிகமா இருக்கு. கூட்டமா போற இடத்துல என்னதான் அரசியல் கட்சிக்காரங்களாம் பிரச்சனை இல்லை, வேற இடத்துலயும் கூட்டமா போயிருந்தா நடந்திருக்கும் இது. அப்ப கூட்டமா மக்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை உண்டாகும். அப்ப இந்த 2026ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டமா எங்கேயாவது போறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்லயே உட்காந்து லைவா பாத்துக்கிறது பெட்டர். அதனால நடக்குமா நடக்கும். அதே மாதிரி இந்த சனி குருவோட வீட்டுல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங்க முடிப்பாரு. ஏன்னா அவர் சுத்தி வரதுக்கு 30 வருஷம் ஆகணும். இப்ப இந்த வருஷம்ன்றது ஒரு 30வது வருஷம். அவர் தன்னோட அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங்க முடிச்சு அப்பாடின்னு அவரோட எல்லா அழிலையும் காட்டணும்ல. அப்ப சனி இருக்கக்கூடிய அமைப்பு, சனியோட வீட்டுல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் என்ன பண்ணுன்னா உலகத்துல நிறைய மழை சரிவுகளை கொண்டு வரும். ஏன்னா கூல் பிளானட் இல்லை சனி. அப்போ நிறைய பேர் இடத்துல மழை பொழிவு வரும், மழை சரிவு வரும், பனி உருக்கம் வரும். நிறைய இப்போ எனக்கு தெரிஞ்சு இமயமலையில பனி சரிவு நிகழலாம். நிறைய இடத்துல எரிமலை வெடிக்கும்.
அது எக்ஸ்பெஷலி ஜப்பான்லேயும் இந்தோனேஷியாவில் நிறைய எரிமலை வெடிக்கிறது, நிறைய பூகம்பம் மாறுது. இதெல்லாம் வரலாறு காணாத ஏற்கனவே இருக்குதானே மேடம், ஏற்கனவே இருக்கு. ஆனால் இந்த வரலாறு காணாத அளவுக்கு இருக்கும். கடல் பொங்கி வரும். இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்லாம் நடக்கும். பட் இந்தியாவுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கம்மி, நிம்மதி விட்டுக்கலாம். ஏன்னா மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊண்டாய் ஜோதிடம்னு ஒன்று இருக்கு மேம். ஒவ்வொரு இடத்துக்குமான ஒவ்வொரு நாட்டுக்கான ஒவ்வொரு இடம் அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது மகரம் அப்படின்ற வீடே வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய வீடு. அதுக்கு ஜூலைக்கு அப்புறம் டைரெக்டாக குருவோட பார்வை இருக்கும்போது ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு ஒன்றும் பெரிய நிகழ்வுகள் வராது. பட் ஸ்டில் கண்டிப்பாக இந்த விமான விபத்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் குரு வந்து அமரக்கூடிய டைம், அது ராகுவின் காரகத்துவம். தொடர் வண்டிகள் நீளமாக இருக்கக்கூடியது, பஸ்ஸில் பிரச்சனையாகிறது, ட்ரெயினில் பிரச்சனையாகிறது. ட்ரெயினில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், ஏன்னா செவ்வாய்க்கு சனி பார்வை, சனிக்கு செவ்வாய் பார்வை. ஸோ சனியெல்லாம் பிரச்சனையை கொடுப்பாருன்னா செவ்வாயில் எலக்ட்ரிக்கல் ரீதியாக ஒரு பிரச்சனையை கொடுப்பேன். ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு கரண்ட் போகுது அப்படின்னா செவ்வாய் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கா, அதனால தான் கரண்ட் போகும். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஜோதிடம் வந்து ஒரு மாதிரியான போதை போயிட்டே வெளில. அப்போ இந்த தடவை உலகத்திற்கு போர் அப்படின்றது கண்டிப்பாக இஸ்லாமிய கண்ட்ரியில் வரலாம். ஸோ உலக வெயிட்டில் நான் சொன்ன மாதிரி இஸ்லாமிய கண்ட்ரியில் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். ஏன்னா ராகு எல்லாமே இந்த மதத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியவர். வளைகுடா கண்ட்ரி எடுக்கலாம், இஸ்லாமிய கண்ட்ரி எதுக்கு நம்ம பொதுவாக சொல்லிட்டு, கல்ஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஒன்னா வரலாறுக்கானது மழை வரும், வெள்ளம் வரும். நான் போன தடவை சொல்ல மாதிரி சவுதியில வெள்ளம் வந்துச்சு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா அந்த பிளான்ட்ரி இருக்கிற வரைக்கும் அப்படிதான் நடக்கும். ஸோ இந்த கண்ட்ரிகளில் வளைகுடா நாட்டில் கண்டிப்பாக போர் மூழ்வதற்கான வாய்ப்பு, எஸ்பெஷலி ஈரான் ஈராக்ல கொஞ்சம் போர் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். இன் ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள அதற்கான பாசிபிள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் எல்லா நாடும் ஒருங்கிணைந்து அப்படியே வர மாதிரி வரும். ஆனால் திரும்ப எகைன் ரொம்ப பெரிய போருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ராகு எப்பயும் படம் தான் காட்டுவார், ஆனால் பண்ண மாட்டார். கேது பட்டுன்னு அடிச்சா போட்டுன்னு போகிற மாதிரி சில விஷயத்தை போடுவார். கேது இருந்தால் தான் பயப்படுவார், ராகு இருந்தால் பயப்பட வேணாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவ் வருமானா வராது. பட் ஆனால் ஒரு விஷயம் உண்மை, மழை பொழிவு பயங்கரமாக இருக்கும், ஆனால் அது மக்களுக்கு பயன்படாது. ஏன்னா இதெல்லாம் யார் தீர்மானம் பண்றான்னா, ஒரு 60 வருடத்துக்கு முன்னாடி சித்தர்கள் பாட்டு எழுதிட்டாங்க. ஒவ்வொரு 60 வருஷம் தமிழ் வருஷம் இந்த மாதம் இதுதான் இருக்கும்னு, அதுதான் பஞ்சாங்கமும் சொல்லுது. அப்ப இந்த பராபவ வர்த்தக்கான ஒரு பஞ்சாங்க குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மழை பொழியும் ஆனா கடல்ல கடந்து நமக்கு அது பயன்படாது. ஸோ அதீத மழை, அதீத வெயில், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சனி இருக்கிற வரைக்கும் நடக்கும். 2027க்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நீங்க உலகத்துல அந்த பிரச்சனை அப்படின்றதுல நீங்க கம்மியா இருக்க முடியுமே தவிர, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய டூல்ஸ் வரும். எஜுகேஷன் டூல் பயங்கரமா இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியான வளர்ச்சி இருக்கும். எதுல இருக்குன்னா ஏஐல இருக்கும். அதோட எக்ஸ்ட்ராடினரி வளர்ச்சி மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கும். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத மருந்துகளுக்கெல்லாம் மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்டு அபாரமா இருக்கும். இந்த காற்று ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் ராகு உட்காந்துருக்காரு. அது 11ஆம் வீடுலாம் ஃபிளைட் இண்டிகேட் பண்ணும். நிறைய ஃபிளைட் கிளாஷ் நடக்கலாம் திரும்ப, இல்லை ஃபிளைட் பற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இது ஆல்ரெடி செல்வி ஷாரும் சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. எல்லா அஸ்ட்ராலஜியுமே சொல்லியிருக்காங்க இது நடக்கும், இது நடக்கும்னா இதுதான் நடக்கும். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டர்பிரனரா மாறுவாங்க. சொந்த தொழில் பண்ண அது யாராலும், எஸ்பெஷலி இந்த தடவை பெண்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டுல குரு வந்து உட்காரும் போது, உண்மையை சொன்னா இது வரைக்கும் சேர்க்காத காசெல்லாம் பொண்கள் சேர்ப்பாங்க. 10,000 ரூபாய் தங்கம் போனா கூட பொண்ணுங்க தங்கம் வாங்குவாங்க. சோ பெண்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு. அதனால கவலைப்பட வேணாம், பெருசா ஹைஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு இது வந்து சென்சிட்டிவா இருக்கலாம், இருந்தாலும் இந்த கேள்வியை கடந்து போக முடியல எனக்கு. நான் ஒரு செய்தியாளரா இருந்ததுனால 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம வந்து சட்டமன்ற தேர்தல் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம 2026ல் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதுக்கான களம் இப்போ சூடு பிடிக்கிறத பார்க்குறோம். இப்போ எப்பயுமே இது வரைக்கும் இப்படி வரும், இல்லை இப்படி வரும் இப்படின்னு நம்ம கணிச்சிட்டு இருந்த காலத்தை தாண்டி இன்னைக்கு ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு ஒரு குத்து மதிப்பா எப்படி போகும் அப்படின்னு சொல்லலாமா? பேசிட்டுக்கலாம், அப்படி வன்முறையில ஈடுபட்டிருக்காங்க கூட்டு வந்து குத்து மதிப்பா எப்படி போகும்? கண்டிப்பா கூட்டணி கட்சி வெற்றி பெறும். நிறைய இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆளும் கட்சிக்கு இந்த நேரத்துல நான் பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு 75% பாசிட்டிவா இருக்கு. அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் திரும்ப சொல்ற மாதிரி, கல்யாண டேட்டே பிக்ஸ் பண்ணாம குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு கேட்டா எப்படியோ அந்த மாதிரி எலெக்ஷன் டேட்டே பிக்ஸ் பண்ணாம எனக்கு எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜனவரி டு பிப்ரவரிக்குள்ள கூட்டணி ஆட்சியில் மாற்றம் வரும். நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. திடீர்னு போய் யாருடைய அரசு, நான் ஒரு 2-3 மாசம் முன்னாடி பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம செங்கோட்டையன் சார் போனதான் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு அணியா திரளலாம். இது என்னுடைய கணிப்பு தான். தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் இது என்னுடைய, நான் இப்போ சின்ன பிள்ளை நினைச்சு விட்டுருக்கேன் இல்ல. இருந்தாலும் தேமுதிக, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நம்ம மாம்பழ சின்னம், இதெல்லாம் ஒரே அணியாக திரள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3 அணியாக பிரியலாம்.
அதுல எது கூட்டணி வைத்திருக்கிறதோ அது வந்து பலமை கொடுக்கும். இந்த தடவை ஒரு ஆளுக்கு ஒரு கட்சிக்குன்னு தனியான பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு தான் உண்டு. அந்த நேரத்துல கூட்டணி கட்சியை ஜெயிச்சு அவங்க இந்த பக்கம் வந்தாலும் ஆளும் கட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இதே சினாரியோ தான் போன 2 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்தது. நம்மளுடைய இந்தியாவோட எலெக்ஷன் நடக்கும் பார்லிமெண்ட்ல பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் கண்டிப்பாக வந்த ஆட்சி மீண்டும் மலர்வதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஆனா தாமரை நிச்சயமா வளரும். இது வரைக்கும் மலர்னு சொன்ன தாமரை வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்மோஸ்ட் தேமுதிகவும் பாஜகவும் ஒன்றாக இணையலாம், இல்ல விஜயோட சேர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கும். அது இந்த பக்கம் வர்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் டிஎம்கேயோட சேருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு மனுஷ ஜாதத்தை வச்சு தீர்மானம் செய்ய முடியாது. அந்த நேரத்துல ஆரம்பிக்கப்பட்ட நேரம்னு ஒன்று இருக்கு. ஏடிஎம்கே எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, டிஎம்கே எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி இயங்குறவங்க யாரு வேணா. சாரோடைய அமைப்பு சிம்ம ராசி, எல்லாரும் கண்டக சனி இல்லாட்டி வந்து அஷ்டம சனின்னு சொல்லிட்டு போலாம் நம்ம முதல்வருடைய அமைப்பு. பட் ஆனா பின்னாடி இயங்கக்கூடிய துணை முதல்வருடைய அமைப்பு என்பது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ஓகோன்னு கொடி கட்டுறது நாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா விஜய் சாருக்கு கடகராசி. கடகராசினாலே அல்டிமேட் நாங்க எல்லாரும் அதே தான். அண்ணாமலை சாரும் கடகராசி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் சார் வந்து கன்னிராசி. ஜூலை மாசத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல கன்னிராசிக்கு தூளா இருக்குன்னு நாங்களே சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய சுயஜாதகம் என்று ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு தெரிந்து எகெயின் திரும்ப இபிஎஸ் சார் கம்பேக் கொடுப்பார். பயங்கரமான ஒரு ஆளுமை சக்தியாக வந்து நிற்பார். இது அவருடைய ஜாதகத்தின் அமைப்புல எனக்கு தெரிஞ்சு நான் நெட்ல பார்த்த வரைக்கும், ஏன்னா எனக்கு நெட்ல தான் பார்க்க முடியும், என்கிட்ட கொடுக்கறதுல இருக்கு. தோராயமா பார்த்தோம்னா டிசம்பர்ல இருந்து ஜூனுக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சி ஜெயிக்கும். அதுக்கு மேல போகும்போது சினாரியோ மாறலாம். இதுதான் வந்து ரிசல்ட். ஒருவேளை மே மாசத்துக்குள்ள, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு ஏப்ரல் 29 இருந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க மே மாசத்துக்குள்ள. இது என்னுடைய கணிப்பு. அதுக்குள்ள எலெக்ஷன் வர பட்சத்துல கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். அதுல மாற்றிக்கிறதே கிடையாது. உடனே வந்து நான் டிஎம்கே ஆளுலாம் சொல்றாதீங்க, எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. சாதாரணமா நீங்க கேட்டீங்க, அதனால நான் சாதாரணமா சொன்னேன். இல்ல ஏதாவது பிழை இருந்தா அதுக்கு எவ்வளவு அதை மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் இல்ல 26 பத்தி பேசும்போது 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரப்போற இந்த விஷயம் இல்ல கண்டிப்பா. ஏன்னா நான் சொல்ற மாதிரி நான் இருக்கேன்ற தாண்டி எனக்கு பின்னாடி என்ன இயங்குதுன்றது ஒண்ணு கண்டிப்பா உண்மை. அந்த மாதிரில உதயநிதி சாரோட ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி விஜய் சாரோட ஜாதகம் ரொம்ப நல்லது. நீச்சபங்க ராஜயோகம். கண்டிப்பா அவர் ஒரு 30 இடங்களை பிடிப்பார். எனக்கு என்னுடைய அனுமானம். அவர் என்னதான் வந்து 1, 2, 3 மத்தவங்க எல்லாம் சொன்னாலும் விஜய் சாருடைய அமைப்பு என்பது அவருடைய டைம் பீரியடை வச்சு, ஏன்னா 12th பிளேஸ் அப்படின்றது முடிவு வரக்கூடிய இடம். அந்த இடத்துல இப்ப குரு வரப்போறார். ஆஃப்டர் பிப்ரவரிக்கு மேல விஜயோட அமைப்புன்றது வேற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்காது. பிப்ரவரிக்கு அப்புறம் பாருங்க விஜய் சார் ஒரு பன்முகத்தை காட்டுவார். இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்காரு அப்படின்னா, அவர் நான் சொல்ல மாதிரி எல்லாரும் சொன்னாங்க அவர் கொடியத்தினே சந்தாஷ்டமத்தனை ஏத்திருந்தாரு. அவரோட கொடியிலேயே அவ்வளவு இருக்குன்னு நான் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தேன். அதுவும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போச்சு. ரியாலிட்டி என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லா அஸ்ட்ராலஜரையும் எல்லா கட்சிக்காரங்களும் கையில வச்சுட்டு கரெக்டா வந்து ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுக்கு அதுதான் நல்லது. ஏன்னா மன்னனே அஸ்ட்ராலஜர் வச்சுதான் நாட்டு நடத்தினான்ற போது இது சொல்லவே முடியாது. ஸோ விஜய் சார் கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா வராதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக அவருடைய ஜாதகப்படி அவர் மிக வலிமையாக வரக்கூடிய அமைப்பு 100 விழுக்காடு இருக்கு. நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க. இதை தாண்டி இன்னொரு பெரிய அமைப்பு என்னன்னா, இந்த தடவை ஒரு குட்டி பொண்ணுக்காக எல்லா ஒட்டுமொத்த பெண்களும் குரல் கொடுப்பார்கள். ஸோ பெண் இனம் ஓங்கி இருக்கும் இந்த தடவை. இது வரைக்கும் இல்லாத அபியூஸ் தடுக்கப்படும். ஸோ பெண்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஜனவரி பிப்ரவரி வந்தா நீங்களே சொல்லிடுவீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. ஏன்னா இப்ப இருக்கிற சினாரியோ பத்தி குழம்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் நல்லா இல்லை. 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. திரும்ப எகே 4 கிரகம் ஒரு இடத்துல. இப்படி ஒரு இடத்துல இருந்தாலே கஷ்டம். 4 கிரகத்தை உட்காந்து இந்த ஜோசியக்காரங்களை பாடா படுத்திட்டு இருக்கு இந்த பிளானட். பட் ஸ்டில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு நல்ல ஒரு டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, குட். ஸோ நாட்டுக்கு, ஆட்சிக்கு, தலைமைக்கு நல்லா பார்த்துட்டு நம்ம சாமானிய மனுஷனுக்கு வருவோம் மேடம். இந்த 12 ராசிகள், இப்போ 27 நட்சத்திரம் அப்படின்னும் போது 2026 பொதுஜன மக்களுக்கு நீங்க அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லுங்க. பொதுஜன மக்களுக்குன்னு சொன்னா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து நான் என் வீட்டுல ஸ்ட்ராங்கா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருப்பேன்? எனக்கு வேலையே இல்லை, ஆனா கை நிறைய எனக்கு பெட்டி பெட்டியா காசு வருதுன்னா நான் எப்படி இருப்பேன்? நீங்க எப்படி இருப்பீங்க? ராணி மாதிரி இருப்பேன். அவ்வளவுதான். இந்த தடவை எல்லாரும் ராணி மாதிரி ராஜா மாதிரி இருக்க போறீங்க. ஏன்னா காலப்புருஷனுடைய 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடக வீட்டுல வந்து குரு உச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறார். குருனாலே பெரும் நிதிக்கிறைவன். சாதாரண கோடிக்கணக்கில் கொடுக்கக்கூடியவன் தான் குரு. அவர் வந்து உச்சமா உட்கார்ந்தனால 12 ராசிக்காரங்களும் சூப்பரா இருக்க போறாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் 1%, 2%. ஏன்னா போன தடவை பட்ட கஷ்டம் மாதிரி இந்த தடவை பட மாட்டாங்க. நிறைய பேர் ஆண்டர்பிரனர் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேஷ ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி டைம் பீரியட். யார் என்ன சொன்னாலும் 11ல ரிஷபத்துக்கு அப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியா. ஆனா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை பயங்கரமான ஒளி. ஏன்னா அதுதான் காலத்தோட அமைப்பு. அப்போ குரு வந்து உட்காந்து இது வரைக்கும் வரவே மேஷத்துக்கு என்ன பிரச்சனைனா இந்த 6, 10 தாங்க பிரச்சனை.
அவங்களுக்கு இந்த கால் இழுக்கிறது, வயித்த வலி, வயிறு பிரச்சனை, இன்டைஜஷன் பிரச்சனை, அதே மாதிரி வேலை பிரச்சனை. இதை தாண்டி மேஷத்துக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்க பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு. அதனால அப்ப இதெல்லாம் ப்ராப்ளமா சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இடத்துல குருவோட பார்வை கிடைக்கிறதுனால மேஷராசிக்காரங்க எக்ஸ்ட்ராடனரியா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு வீடு மனை வண்டி வாங்குற யோகம் இருக்கும். இது வரைக்கும் இல்லாம ஒரு இடமாவது அவங்களுக்குன்னு வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. விசிட்டிங் கார்டு போற அளவுக்கு வளருவாங்க. மேஷராசிக்கார பெண்களுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய பேர் ஆண்டர்பிரனர் ஆவாங்க, காமர்ஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு காமர்ஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் ஒரு 5 மாதம் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய டைம். இன்னும் 2 மாசம் மட்டும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் செலவு வர்ற மாதிரி தெரியும். ஆனா அப்படி இந்த சொல்லுவாங்கல்ல விஜய் மாதிரி இறங்குற மாதிரி ஏறணும்ன்ற, அப்படி இறங்கும் போது ஒரு ஆஃப்டர் ஜூனுக்கு மேல விபரீத வெற்றி யாருக்கு உண்டு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர் பெண்கள், ஆண்கள், குழந்தைங்க யாரா இருந்தாலுமே இந்த தடவை எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வேலையை பார்ப்பாங்க. 3ஆம் இடத்துல கூட அமர்ந்திருக்கும் நிறைய முயற்சிகள் மேற்கொள்வாங்க. ஷார்ட் டிராவல் பண்ணுவாங்க. அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு சனியோட பொசிஷன், ராகுவோட பொசிஷன் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் கிடைக்காத ரெகக்னேஷன் கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு ஏங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் யாரெல்லாம் கேமரா ஃபீல்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்துட்டு இருக்காங்களோ, அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கு தாறுமாறா இருக்க போகுது. இது வரைக்கும் நான் ஒரு டேரக்டர் இருக்கிற படம் நினைச்சு இந்த தடவை பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கனவுகள் பலித்தமாகும்னு சொல்றேன். ஸோ சூப்பரா இருக்கு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி கொடிகட்டுன்னு பாட்டு போட வேண்டியது. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா மிதுன ராசிக்காரர்களோட ஃபினான்ஷியல் ரொம்ப அப்படியே லோவாயிட்டே இருக்கும். இந்த 2ஆம் இடத்துல குரு அமரும் போது தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்ந்து பயங்கரமான லாபத்தை கொடுக்கும். அது உச்ச குரு அமர்றாரு. நிறைய மிதுனத்துக்கு என்ன பாக்குறேன்னா இது வரைக்கும் வேலை அப்படின்ற இடத்துல இருந்த பிரச்சனைல இருந்து சரிப்பட்டு வந்துருவாங்க. நிறைய பேர் பேப்பர் போட்டு வெளில வந்திருப்பாங்க, அவங்களே அமைச்சிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க, ஃபாரின்ல இருக்கவங்க இங்க இருக்கவங்க ஃபாரின் போவாங்க. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் நடக்கலாம். அது அங்க இருந்தா இங்கதான் ஃபாரின் இல்லையா, அந்த மாதிரியான டிராவல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் வேலை போவாங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்க தொழில் முனைவோரா மாறுவாங்க. எஸ்பெஷலி ஏல பிச்சு படல் எடுப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய பேர் அவங்க சொந்தமா ஐடி கம்பெனி வைக்கிற அளவுக்கு வளருவாங்க. ஸோ தாறுமாறா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. எஸ்பெஷலி மிதுன ராசிக்கார பெண்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமா தொழில் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும். கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரு வேற உச்சமா வந்து உட்கார போறாரா, இந்த தடவை கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி அழகாவாங்க. ஆத்மத்தாலும் உடலாலும் அழகாவாங்க. ரொம்ப நாளா கவலைப்பட்ட விஷயத்துல இருந்து வெளில வருவாங்க. ஹெல்த் வைஸ் சூப்பரா இருப்பாங்க. ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, யாரையும் நம்பி எதுவும் பண்ணாதீங்க. கடகராசிக்காரங்களை கூட்டு வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. இது 2.5 வருஷமா 3 வருஷமா கடகராசிக்காரங்க நல்லாவே இல்லை. உண்மையே சொல்லணும்னா வெளில வேணா காட்டிக்கலாம், பட் ஸ்டில் அவங்களுக்கு தெரியும்ல. இந்த வருடமும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்போது கரெக்டா பயன்படுத்திட்டா ஓகே. உட்காந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சா கடகராசிக்காரங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஸோ மேனிப்புலேட் பண்ண வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். கடகராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன வேணா சொல்லிட்டோம், உனக்கு கஷ்டமச்ச நடக்குது, உனக்கு அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேனே, எவ்வளோ பெரிய பால்ல இத்திரூண்டு விஷம் கலந்துட்டா எப்படி இருக்கும்? பால் கெட்டு போயிடும். அப்ப இவ்வளோ பெரிய கெட்டதையும் குருவோட ஒற்றை பார்வை போதும் உங்களுக்கு சரி பண்றதுக்கு. கிளியர். எவ்வளவு பெரிய விஷயத்தையும் குருவோட பார்வை சரி பண்ணிடுன்ற மாதிரி இங்க உட்காந்து சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பிரச்சனை பண்ணலாம் நினைக்கும் போது குரு வந்து ஏய் நோ பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சரி பண்ண போறாரு. ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். யாருக்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய செலவு பண்ணி நிறைய ஹைஃபையா இருக்கக்கூடிய ஆட்களாக சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. அது எல்லாமே ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களை விட்டா செய்ய ஆளே இல்லை பாசன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது மூலமா கொஞ்சம் ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும். சிம்மராசிக்காரங்க ஹெல்த் பார்த்துக்கணும் இந்த தடவை. அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போது பிரச்சனை. அதே மாதிரி அவங்களோட 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ ஒரு பஞ்சாயத்தோ இல்லை பழுதோ பார்க்கப்பட்டு எகெயின் வரும். நிறைய பேருக்கு புதுசா வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எகெயின் அதான் இந்த வருஷத்தை 2ஆ பிரிச்சிடலாம் மேடம். ஏன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் குருவோட டிரான்சிட் இருக்குன்ற போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணும். ஸோ அப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கூமுக்கு முன்னாடி கூப்பிக்கு பின்னாடின்ற மாதிரி நம்ம வந்து மாத்திக்க முடியும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 10ஆம் இடத்தில் குரு பதவி பறி போகும், இதெல்லாம் உண்மைதான். பட் ஸ்டில் அது வக்கரமா இருக்காரு. அப்ப நான் 9ஆம் இடத்தை வச்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்ல. பிப்ரவரி டு மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் ஹெல்த்ல கவனமா இருக்கணும். பட் இந்த டைம் சூப்பரா இருக்கு. இந்த டைம் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கான விதையை போடுறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பீரியட். இது வரைக்கும் எல்லாமே ரொம்ப கெத்தா இருப்பாங்க. எப்போ கெத்து வரும்? எல்லாமே கிடைச்சாதானே கெத்து வரும். அப்ப நிறைய வரும். இது வரைக்கும் சொல்லால் மட்டுமே சொல்லிட்டு இருந்த கன்னிராசிக்கு செயலால் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய டிரான்சிட் அப்படின்றது சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் இருக்கும். அது போன மாசத்துல இருந்தே வந்திருக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாசம் கண்டிப்பா ஒரு டிரான்சிட் இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவலையெல்லாம் மறக்க போகுது. ஆனா வீட்டுல பெரியவங்களோட உடல்நிலை பார்த்துக்கணும்.
ஏதாவது ஒரு ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய உங்களுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை. உங்களோட அப்பா, உங்களோட மூத்த பிள்ளை, உங்களுடைய ஹஸ்பண்டோட உடல்நிலை, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கவனம் தேவை. ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் இதே தான். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு அங்கிருந்து சனி வேற உங்களை தான் பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகும் எல்லா விஷயமும். பட் ஸ்டில் நல்லது. நல்லதுன்ற மாதிரி டிலே ஆகிறது நல்லது கன்னிராசிக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் 5 மாசம் என்னெல்லாம் வேணுமோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் சின்சன் மாதிரி அமைதியா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு வர்றது, 10ஆம் இடத்துல குரு வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல. குரு இருக்கிற இடத்த பால் பண்ணுவார், அந்த இடத்துக்கான சில விஷயத்த கெடுப்பாருன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவார். அப்ப 10ஆம் இடத்துல குரு வரும்போது 10ஆம் இடம் பதவி பறிபோகும்னு ஒரு கோட் இருக்கு. இது பதவி பறிபோகும்னு எடுக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி எல்கேஜிலே உட்காந்து இருந்தா எப்படி யூகேஜி போகணும்ல. அப்ப அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாசம் இது வரைக்கும் நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சனி வக்கரமா இருந்தாரு, ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணாரு. யாரெல்லாம் ஹெல்த் ரீதியா அவஸ்தப்பட்டீங்க, நிறைய பேருக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எஸ். இப்போ உடல் ரீதியான பிரச்சனை சரியா போயிடும். பண ரீதியான பிரச்சனை சரியா போயிடும். மன ரீதியான பிரச்சனை சரியா போகும்னா எனக்கு தெரியாது. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா ஆஃப்டர் ஜூனுக்கு மேல கண்டிப்பாக பணத்துல கவனமா இருக்கணும். ஒரு இடம் இருக்கு அப்படின்னா நீங்க பேப்பரை போடுங்க, இல்ல சும்மா பேப்பரை போட்டீங்கன்னா அப்புறம் சும்மா தான் வீட்டுல உட்காந்துருக்கணும். ஆனா ஒரு விஷயம் சூப்பர், யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அத்தனை துளாராசிக்காரர்கள் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு துளாராசிக்கு. ஸோ அதனால படிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு நல்ல அமைப்பும், வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல நல்ல அமைப்பும் இருக்கு. பட் கொடுக்குற கமிட்மெண்ட்ல துளாராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கமிட்மெண்ட் மட்டும் கொடுத்துறீங்க, அடிச்சு கேட்டாலும் கொடுக்காதீங்க, அப்புறம் உங்களை பிளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய உங்களுடைய வசதி நல்லா இருந்தா டைமண்ட் வாங்குவாங்க, வெள்ளி வாங்குவாங்க துளாராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பட் மக்களை நம்புறதுல மட்டும் கவனமா இருக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எக்ஸ்ட்ராடினரி டைம். கிட்டத்தட்ட ஒரு சொல்லும்போது எனக்கு விரியுதுல, ஒரு 15-16 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட போறாங்க. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, பிளான்ட் வச்சு விருச்சிக ராசிக்காரங்க ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. இந்த தடவை உலகம் வியக்கிற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் மாறுவார்கள். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் சூப்பரா இருக்குது. பட் முதல் 5 மாசம் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த ஒரு ஜூனுக்கு மேல விருச்சிக ராசிக்காரங்க மாதிரியான ஒரு கம்பேக் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய லோன் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, இதெல்லாம் ஒரே லோனை வச்சு அடைச்சு முடிப்பாங்க. அப்ப குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் மொத்தமா சரி பண்ணி ஒரு லோனு கீழே கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. 10ஆம் இடத்துல கேது வேற உட்காந்துருக்காரா, 10ல் ஒரு பாவியாவது வேணும்பாங்க. ஸோ கிளியரன்ஸ் சேல் நடக்கும். நிறைய கிளியரன்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸும் வாங்கி போடுவாங்க இந்த தடவை. ஸோ இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். விஸ்வரூப வெற்றி தான். நீங்க கவலையே பட வேணாம், சும்மா எப்படி இப்படிலாம் யோசிக்க வேணாம். யார் சொன்னாலும் நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் தாறுமாறா இருக்கு இந்த தடவை. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ராசிநாதன் 2ஆம் இடத்துல சூப்பரா இருக்காரு. அடுத்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் முச்சமடைய போறார் செவ்வாய். ஸோ அதனால விருச்சிக ராசிக்காரன் இல்லை, விருச்சிகத்துல உங்களுக்கு ஒரு பிளானட் இருந்தா கூட இந்த வருடம் உங்களுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். முதல் ஒரு 2 மாசம் ஓகே, அடுத்த ஒரு 3 மாசம் ஓகே, அடுத்த ஒரு 6 மாசம் கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு சில வண்டி வாங்கின விபத்தை கொடுக்கலாம். சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னோட அட்வைஸ் அப்படின்னா, ரொம்ப லாங் டைமா இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க பண்ணிட்டு அதுல கிடைச்சீங்கன்னா அது கிடைக்காது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சனி வந்து உட்காந்துருக்காரு. அப்போ ஹெல்த் வைஸ் சுகஸ்தானம் தான் அதோட பேரு. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், வித்யாஸ்தானம், அதுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கிறதுனால அம்மாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வீடு கட்டுவாங்க இந்த தடவை. இது வரைக்கும் அப்படியே இருக்கு, கட்டாம நிக்கிறேன்னா இந்த தடவை வீடு கட்டுவாங்க. ரொம்ப நாளா ஒரு பில்டட்டை போட்டு எனக்கு வீடு கைக்கு வரலன்னா இந்த தடவை தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு கையில வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஸோ கனவுகள் எல்லாம் பலித்தமாகும். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியா இருக்கும், பார்த்து நடந்துக்கங்க. அது மட்டும் பார்த்தா போதும். எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு வாவ், மகுடம் சூடக்கூடிய வருடம் தான். சும்மா சாதாரணமாலாம் இல்லை. நான் தான் சொன்னேன், மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 7.5 சேனல்ல மாட்டிட்டு அவங்க தவிச்ச மாதிரி யாருமே இல்லை. என்னதான் என் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் இப்படியே அடிக்கிறதுன்ற மாதிரி சனி பயங்கரமா அடிச்சுட்டு போயிட்டாரு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் மேன்மை கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி சொல்லுவேன். ஏன்னா அங்க உட்காந்து டைரக்டா 7ஆம் பறவையா குரு இவங்களை தான் பார்ப்பாரு. பட் ஸ்டில் வீட்டுல விட்டு கொடுத்து போகாட்டி, ஒய்ஃப் நீங்க ஒழுங்கா பேசாட்டி லாயர் தான் வந்து பேசுவார். அதனால அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும். மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருக்கே தவிர, வாங்கின கடன் வாங்காத கடன் எல்லாமே அடைய போதும். தொழில் முனைவோர் ஆக போறாங்க. ஆரம்பிக்கும் போது எழுதி வச்சுக்கோ, மகராசிக்காரங்க இந்த ஜூன் மாசத்துக்குள்ள அவார்டு வாங்கி தருவார்கள். யாரா இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, மகராசிக்காரங்களுக்கு அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சூரியன் உங்களுடைய வீட்டுல தான் வந்து தை மாசத்தையே பிறக்க வைக்கிறாரு, ஜனவரியே பிறக்க வைக்கிறாரு. அப்படின்ற மகராசிக்காரர்களுக்கு இந்த மகத்தான வெற்றி காத்துட்டு இருக்கு. பேச்சுல மட்டும் கவனமா இருக்கணும்.
கொடுக்குற கமிட்மெண்ட்ல கவனமா இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும். இதுல இருந்துட்டாங்கன்னா மகராசிக்காரங்க ஜெயிச்சிடுவாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேல தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்காரங்க 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு கோட்டே இருக்கு. நம்ம வாயிலே வடை சுட்டு நம்மளே டென்ஷன் ஆயிக்குவோம். அதனால அதுல மட்டும் கவனமா இருக்கணும். பட் ஸ்டில் கும்பராசிக்கு வந்து இதுவரைக்கும் உடல் ரீதியாக பட்ட கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவாங்க. பிள்ளைகள் குறித்து பட்ட கவலையில இருந்து வெளியில வருவாங்க. நான் 5ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துருக்கும் போது என் பிள்ளை ஒழுங்கா படிக்கல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, வாட்டர் உங்க குழந்தைகளுக்குன்னு உங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கலாம். அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். கும்பராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. கேட்டு சொல்றேன், இப்போதைக்கு கொஞ்சம் ஹெல்த் பாத்துக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம் நான் எல்லா இடத்துலயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்க 3 நம்பர் அடிச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. கண்டிப்பா ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டுவாங்க கும்பராசிக்காரர்கள். அதனால கும்பராசிக்காரங்க அதுல மட்டும் கவனமா இருக்கணும். யாருக்குமே தெரியாம தலைக்கு மேல இருக்க ராகு நீ என்ன வேணா பண்ணு மச்சான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. பட் ஒன்றும் நடக்காது. கும்பராசிக்காரர்கள் ஆன்லைன் ஸ்கேம்ல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. மீன ராசின்னு வந்துட்டோம்னா இந்த 11 ராசி வைத்தறிச்சல் படுறது எனக்கு தெரிஞ்சு இந்த மீனராசி இன்க்ளூடிங் மீன். ஏன்னா அந்த அளவுக்கு 7.5 ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க சொன்னீங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கு வச்சு செய்யணும், இவங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா செய்ய முடியல. நீங்களும் அவ்வளவு மகான்கள் மீனராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னதான் வேணா கமெண்ட் போட்டு மேடம், ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு தம் ரூல் இருக்கு. இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா நீங்க ஒரு மேப்ல போடும்போது இந்த இடத்துக்கு போறதுக்கு 34 நிமிஷம் ஆகுன்னு காட்டுதுன்னா 34 நிமிஷம் தான் ஆகும். கிளியர்? அந்த மாதிரி ஜோதிடத்துல ஒரு தம் ரூல் இருக்கு, ஒரு வரையறை, ஒரு டிஸ்னி. ராசிநாதன் கேந்திரம் ஏறியது. கேந்திரம்னா 1, 4, 7, 10 இடங்கள்ல ஏந்தி இருக்கும் போது ஒரு மனுஷன் ராஜயோகத்தை அடைவான். அதே மாதிரி ராசிநாதன் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கும்போது அவனுக்கு விபரீத ராஜயோகம் வரும். இது வந்து அப்ப 2ஆம் இடம்னா வருமானம், 5ஆம் இடம்னா உங்களுக்கான பெயர் புகழ், 11ஆம் இடம் லாபம். சிம்பிள். அப்போ இந்த தடவை மீனராசிக்காரங்களுக்கு முதல் 6 மாசம் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அடுத்த 6 மாசம் 5ஆம் இடத்துக்கு வர போறாரு ராசிநாதன். அப்போ என்ன சாமி பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களா போட்டு மனசை குழப்பிக்காத வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு 7.5 உங்களுக்கா நடக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர நெகட்டிவா ஒண்ணும் இல்லை. பட் ஸ்டில் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசா நடக்குதுன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சனி சும்மா இருப்பாரா, மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்ல யாரை எங்க அடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி சில விளைவுகளை கொடுப்பாரே தவிர நெகட்டிவா இருக்குமானா இருக்காது. தொழில் மேன்மை கிடைக்கும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், டிரான்சிட் கிடைக்கும். ஆரம்பிக்கும் போதே வெயிட்டை குறைக்கணுன்ற தாட்டோட ஆரம்பிப்பாங்க இந்த மீன ராசிக்காரங்க. நிறைய பேருக்கு ஒரு நியூ இயர் ரெவல்யூஷன் எடுத்துப்பாங்க. நிறைய பேர் படிப்பாங்க. வித்யாஸ்தானம் 4ஆம் இடம். நிறைய விஷயங்கள் மீனராசி பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கும். நிறைய மீனராசிக்கார குழந்தைங்க அம்மாக்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க இந்த தடவை. அது பிசிக்கலா வந்து இதா இல்லாம நான் சிலம்பம் கத்துக்கிட்டேன், பாரம்பரிய விஷயத்தின் மூலமா மீனராசிக்கார பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. நிறைய இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது மீனராசியா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. யாராவது 7 நடக்குது 8 நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா பெரிய ரப்பரை வச்சு அழிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. நம்ம முதல்ல நடந்துக்கிட்டோம்னா ஒழுங்கு அதுவே சரியா போயிடும். மென்டலி கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க, கொஞ்சம் டிலே ஆகும், சோம்பேத்தனம் அதிகரிக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது யூஸ்வலி மீனத்தோட பேசிக் கேரக்டர். அதனால அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் அப்படியே என்கிளான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி சனியை வந்து அப்படியே கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பாரே தவிர மற்றபடி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. அதுக்காக தினம் எந்திரிச்சு யாருக்காவது தினம் நடந்துட்டீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு மற்றதெல்லாம் தானே நடக்க ஆரம்பிச்சோம். அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே அட்வைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு மேம். கவனம் அப்படின்றது எல்லாமே இந்த கோச்சார பிளானட்டை தாண்டியும் எல்லா வருஷமும் கோச்சாரம் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கோம். அதனால நாங்கெல்லாம் சொல்லியிருப்போம் இந்த கோச்சாரம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் போது உனக்கு ஏத்துனா எப்படி அப்படி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே சூப்பரா இருக்க போறாங்க. எல்லாருக்குமே இந்த 2026வது வருட புத்தாண்டு உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய காரியத்தையும் ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய தன்மையாகத்தான் அமைய காத்திருக்கு. சூப்பரா இருக்கு. எங்கேயோ இருக்க நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. சூப்பரா இருக்க போது இந்த நியூ இயர் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா இந்த 12 ராசிகளை பற்றி கேட்கறது தான் எல்லா மக்களுமே பொதுவாக தேவை அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் இந்த நாளில் பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் அதையும் தாண்டி நீங்கள் வந்து நிறைய ஃபீல்டில் ஒரு ஆளுமை நிறைந்தவர், ஆராய்ச்சியாளராக இருக்கிறபோது எல்லாத்தையும் ஜோசியத்து கூட உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் போது நிறைய துல்லியமான சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த ஷோவில் பேசியிருக்கோம். எனக்கு இது வந்து டாக் ஷோவில் ஃபர்ஸ்ட் ஷோ. அதில் நீங்கள் கெஸ் நம்ம அந்த கர்மிக் இது பேசும்போது கூட இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்கள் வரப்போகிறது வரைக்கும் நீங்க தான் வர போறீங்கன்னு தெரியாது. அதுலயே நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருந்தது இன்னைக்கு காலையில இருந்து இப்போ ஈவினிங் வரைக்குமே. இதுவே நானே யோசிச்சு பாக்குறேன், நானே வெளியில இருந்து என்ன பாக்குறேன் இப்படியான்ட்டு. அதுல ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். ஒரு அஸ்ட்ராலஜில நம்மளோட ராசி பலன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இதோட சயின்ஸ் என்ன, இது எப்படி கொடுக்குது, இதோட இம்பாக்ட் என்ன, நீங்க பார்த்த கேஸ் ஸ்டடிஸ் என்ன அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம்.
உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்கும்போது இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு டீச்சராக, ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரெயினராக இதெல்லாம் வேறு இருக்கீங்க. தமிழ் ஆளுமை, அதில் மொழியியல் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் இன்னும் நிறைய டீட்டெயிலாக பேசணும். இருந்தாலும் இந்த புது வருஷத்தில் என்னுடைய முதல் கெஸ்ட்டாக இங்கே வந்து உங்களோட முழுமையான கருத்துக்களை என்னோட பகிர்ந்ததுக்கு முதல்ல நன்றி மேடம். கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஏன்னா எப்பயுமே வந்து சும்மா 2 பேர் பேசிட்டு போறாங்கன்ற விஷயம் இல்லை. அறிவு கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுப்பனை. அந்த கொடுப்பனை வித்யா மேம் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி நிறைய பேர் நல்ல விஷயங்களை வந்து சொல்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி மேம். தேங்க்யூ மேம். நேர்களே, இன்னைக்கு வந்து இந்த ஒரு நியர்லி ஒரு 1 hour போயிருக்குமாங்க. 1 hour கிட்ட நாங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து இப்போ பேசியிருக்கோம். இன்னும் கூட முடிக்காமல் பேசாத டாபிக்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்கள்ட்ட உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முழு மனசாக ஆசைப்படுறேன். இந்த புது வருஷத்தில் ஒரு முதல் படியை நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த சுவாரஸ்யமான ஒரு டாக் ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.